சங்கீதம் 20ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்த வசனமாக கர்த்தர் நமக்கு தந்தார். तो इस महीने के जो प्रतिज्ञा वचन की पुस्तक 20वें अध्याय 2 वचन, அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. वह पवित्र स्थान से तेरी सहायता करे और सिय्योन से तुझे संभाल ले. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு தம்முடைய ஸ்தலத்திலிருந்து அவர்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிறார் என்பதை தாவீது தன் வாழ்க்கையில் அனுபவித்தார். तो दाऊद ने उनके जीवन पे अनुभव किया कि यहोवा तो सिर्फ उनकी सहायता करेगा स्वर्ग से. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்புவார். तो वो पवित्र स्थल से आपके जगह को आपको सहायता करेगा. தேவனுடைய ஜனங்களுக்கு சில வாக்குத்தத்தங்களை கர்த்தர் தருகிறார் என்று சொன்னால் அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்முடைய நம்பிக்கையை பெருக பண்ணும்படியாக தான். यदि यहोवा आपको प्रतिज्ञा दिया है क्योंकि वो आपको भरोसा रखने के लिए दिया है. நம்பிக்கையை நாம் உறுதிப்படுத்திக் கொண்டு நாம் முன்னேறும்படியாக தான் கர்த்தர் சில வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு தருகிறார். भरोसों को ढाढ़स से पकड़ के आगे बढ़ने के लिए यहोवा हमें प्रतिज्ञा दिया है. வானமும் பூமி ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தைகள் வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் மாறாது, ஒளிந்து போகாது. आकाश और पृथ्वी कोई भी नष्ट होने से, लेकिन यहोवा के जो वचन है कभी नष्ट नहीं होगा और उसको कभी नहीं हम बदलेंगे. சுற்றில் இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து வாழக்கூடிய ஜனங்கள் அல்ல நாம். हम तो इसी प्रकार प्रजा नहीं है कि दूसरे लोगों अगल बगल को देख के हम जीना है. நம்மை சுற்றில் இருக்கிற சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையை ஒரு தோல்வி உற்றது போலதான் நம்மை காண்பிக்கும். तो हमारे जो अगल बगल की स्थितियों के थे कि वो हमें दिखाएगा कि हम हारते हैं. பல மனுஷருடைய வார்த்தைகள், तो हर इंसानों की நாம் बातें, கண்டு கொண்டிருக்கிறதான சில சூழ்நிலைகள் जो हमें थे कि हर स्थितियों को, எல்லாம் நம்முடைய நம்பிக்கையை குறை வைத்துக் கொண்டே இருக்கும். तो सब तो हमें कमियां ढाल के देता है. ஆனால் தேவனுடைய ஜனங்கள் சுற்றில் உள்ள சூழ்நிலைகளிலேயோ மனுஷருடைய வார்த்தைகளையோ பார்த்து கேட்டு அல்ல, அவருடைய ஒத்தாசை வரக்கூடிய பர்வதத்தை நோக்கி பார்த்து அவர்கள் நன்மையை பெற்றுக் கொள்ள வேண்டும். लेकिन यहोवा की प्रजा तो इंसानों को नहीं देखता है, जो पवित्र स्थान से सहायता करके वहां से हमको मदद पाना चाहिए. நம்முடைய நம்பிக்கை பெறுவதற்கு நம்முடைய அந்த பரிசுத்த ஸ்தலத்தை நோக்கி நாம் கண்களை ஏறெடுக்க வேண்டும். हमारी जो भरोसा बढ़ने के लिए हमारी आंख है पवित्र स्थान से और देखना है. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களை எடுத்துக்கொண்டாலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், यहोवा ने उनको प्रजा एक एक को प्रतिज्ञा दे, वो मैं संग रहूंगा, நான் உன்னை பலப்படுத்துகிறேன், मैं तुझे बलवंत करूंगा. அவரை நோக்கி பார்க்க பார்க்க நம்முடைய நம்பிக்கை பெருகிக் கொண்டே இருக்கும். जब हम उनको देखते देखते हमारा भरोसा भी बढ़ते ही அவருடைய रहेगा. நம்பிக்கை அவர்களுக்குள்ள உறுதியாகும் என்று சொல்லலாம். तो हम कह सकेंगे जो भरोसा है वो ढाढ़स சில होगा. சந்தர்ப்பங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில பல சூழ்நிலைகள் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுங்கிற நிலவரத்துக்கு நாம் வந்துருவோம். तो कहे कि स्थितियां पे हम आ जाएंगे कि सब खत्म हो गया और अभी हम कुछ भी नहीं कर सकते. ஆபிரகாம் தன்னை பார்க்கறான், तो अब्राहम ने देखा, சாராள் அவளை பார்க்கறா, अभी सारा ने उनको देखा. அந்த சூழ்நிலை எல்லாம் பார்த்தா சிரிப்பா இருக்குது. तो ये सब को देखने से हमें बहुत हंसी है. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஒரு நன்மை செய்ய போறேன், तो यहोवा ने कहा है कि मैं तुझे एक मदद करूंगा, உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு கற்பத்தின் ஆசீர்வாதத்தை தர போறேன். मैं तुझे गर्भवती की आशीष दूंगा. இந்த வார்த்தை சிரிப்பா இருக்குது, யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ये सब देखने के लिए बहुत हंसी है, कोई भी उसको मान नहीं सकते ஆனால் हैं. ஆபிரகாம் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பார்த்து கொண்டு அவன் தைரியம் கொண்டான், பலன் கொண்டான். लेकिन तो अब्राहम ने जो यहोवा के वचन की और विश्वास किया और धैर्य किया है. ஆபிரகாமுக்கு கல்லிலிருந்து கூட அவர் சந்ததியை உண்டாக்குகிறவர். तो अब्राहम के लिए तो उनके जो पत्थर से भी उनके वंश को बढ़ाता இந்த है. ஆண்டவர் ஒன்றுமில்லாததிலிருந்து ஒன்றை ஏற்படுத்துகிற ஆண்டவர். जो हमारा परमेश्वर है जो कुछ भी नहीं है उसमें से भी बढ़ाएगा. அதுதான் நம்புவதற்கு ஏதுவல்லாதிருந்தும். इसलिए तो भरोसा करने के लिए कुछ भी नहीं होने से भी. நீங்கள் ரோமருடைய புத்தகத்தை நீங்க வாசிச்சா நம்புகிறதற்கு எந்த அறிகுறியுமே இல்லை. यदि हम रोमियो भी पढ़ने से जो भरोसा करने के लिए कुछ भी नहीं है. நம்பிக்கை என்பது இல்லாத ஒரு சூழ்நிலையில ऐसा स्थिति था तो भरोसा करने की स्थिति नहीं है. கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்கிறார். तो यहोवा ने उनके प्रजा के लिए अद्भुत काम दिया அவர் है. பரிசுத்த பர்வதத்திலிருந்து தம் ஒத்தாசை அனுப்புகிறார். वो जो पवित्र स्थान से हमें सहायता भेजता है. ஏதுவதற்கு ஏதுவல்ல. பாருங்க ரோமர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல. रोमियो की पुस्तक 4वें अध्याय के 18वां वचन. நம்முடைய வாழ்க்கையில சில சந்தர்ப்பங்கள் அப்படிப்பட்ட காற்று அடிக்கிற வேளையில, ऐसा हमारे जीवन पे तूफान आने की கடல் तरह பொங்கி கொந்தளிக்கிற வேளையில और जो सब लहरें सब आगे படகு बढ़ने लहरों की அமிழ்ந்து तरह, போகிறது, नहीं तो सब डूबने की அப்படியே तरह பொங்கி எழும்பி வருது. और लहरें आगे हमारे இந்த ऊपर சூழல் आने மத்தியில कारण इस स्थिति के बीच में அவ்வளவுதான், எல்லாரும் உங்களை கைவிட்டுருவாங்க. तो सब आपके हाथ இனி छोड़ते हैं. அடுத்த காரியத்துக்கு நீங்க ரெடி ஆவீங்க, ரெடி ஆகுங்கன்னு சொல்லுவாங்க. तो कहते हैं कि आपके अगले चीज के लिए आप आ जाइए.
ஆனா அந்த நேரத்துல கர்த்தருடைய வார்த்தை அங்க வரும். लेकिन उस समय यहोवा की जो बातें आएगा, திடமனதா இரு, इसलिए आप ढाढ़स के मन रहो, தைரியமா இரு, इसलिए आप धैर्य रहो, நான் உன் வாழ்க்கையில நான் உனக்குள்ள பெரிய காரியங்களை செய்வேன், मैं तेरे जीवन पे एक बड़े काम करूंगा, நான் உன் வாழ்க்கையில நன்மைகளை செய்வேன், मैं तेरे जीवन पे भलाई நான் करूंगा, உன் வாழ்க்கையில அதிசயங்களை செய்வேன். मैं तेरे जीवन पे अद्भुत काम करूंगा। சில நேரங்களில் சில காரியங்கள் நாம் அவரை நோக்கி பார்த்துக்கிட்டே வாக்குத்தத்தங்களை நினைச்சு விசுவாசம் பண்ணி விசுவாசத்திலிருந்து நம்பிக்கையிலிருந்து கொண்டே இருப்போம் சில நேரம். इसलिए कुछ समय हम यहोवा की बातें को पकड़ के और सिर्फ वचन को पकड़ के रखते हैं। ஐயோ எத்தனை நாள் காத்திருக்குது, हम कितने दिन रुकना எவ்வளவு நாள் चाहिए காத்திருக்குது, और कितने समय ஐயோ इंतजार நாட்கள் எல்லாம் करना கடந்து है। போகுது, ये सब हमारे जीवन இனி जा रहे हैं। இனி ஆண்டவர் என் ஜெபத்துக்கு பதில் தர மாட்டாரு, तो यहोवा मेरे प्रार्थना को नहीं சில सुनेगा முடிவுக்கு வந்துருவாங்க. और ऐसे ही सिर्फ उनके ஆண்டவர் अंदर पे आ எனக்கெல்லாம் जाएंगे। ஏன் சத்தத்தெல்லாம் கேட்க மாட்டாருப்பா, लेकिन यहोवा तो मेरी प्रार्थना नहीं सुनते हैं, அவர் எனக்கெல்லாம் ஒன்னும் உதவி செய்ய மாட்டாரு. वो मेरे लिए तो कुछ भी नहीं करता। ஒருவேளை அந்த ஊழியக்காரங்க சொன்னாங்கன்னா ஆண்டவர் கேட்கலாம். या यूं ही कुछ सेवक बोला तो वो அந்த करेगा। பழைய விசுவாசிகள் இருக்கிறாங்களே அவங்கிட்ட போய் சொன்னா ஒருவேளை அவங்க சத்தத்தை வேணா ஆண்டவர் கேட்கலாம். यदि हम पुराने विश्वास से बोलेंगे तो उनके द्वारा यहोवा हमें मदद करेगा। நம்ம சில நேரங்கள் அப்படி யோசிச்சு ஆண்டவர் என்னுடையவர் அல்ல, அது குறிப்பிட்ட சில சீனியருக்குள்ளதுதான் ஆண்டவர், பாஸ்டருக்குரியவர் தான் அல்லது அந்த பாஸ்டருடைய பிள்ளைகளுக்குரியவர் தான் என்று சொல்லி நமக்குள்ள தப்பான ஒரு எண்ணங்களை வச்சு கொண்டிருக்கிறோம். हमारे मन पे गलती की सोच है कि जो हमारा परमेश्वर हमारा नहीं है, किसी का पास्टर का है या किसी पास्टर के बच्चे का है, हम इसी तरह गलती के मन पे सोचते ஒன்று हैं। அறிஞ்சுக்கொள்ளணும், அவர் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு உட்பட்டவர் அல்ல. इसलिए हमारा जो परमेश्वर कोई हालेलुया। एक सीमा का नहीं அவர் ஒரு है, குறிப்பிட்ட எல்லைக்குரியவர் அல்ல. एक कोई की सीमा का नहीं है। யூதர்கள் அப்படிதான் இயேசுவை நினைத்து கொண்டிருந்தாங்க. यहूदा लोग को भी वैसे ही सोचते थे। ஒரு மேசியா வருவார், तो एक बहुत सारे वेश्या அவர் आएगा எங்களை விடுவிப்பார், तो वो हमें छुड़ाएगा, அவர் எங்களுடையவர், वो हमारा है, அவர் தாவீதின் வேரிலிருந்து தோன்றினவர். वो दाऊद के नाम से आए हैं। ஆகையினால தங்கள் கட்டுப்பாட்டை விட்டுட்டு அவர் வெளியில போக கூடாது. तो वो उनके खुद को छोड़ के बाहर नहीं जाना எங்களுடைய चाहिए। தேவனுங்கிறது எங்களுடைய எல்லைகளுக்குள்ளதான் இருக்கணும். यदि हमारा परमेश्वर होगा वो हमारे सीमा के अंदर ही रहना இப்படிதான் चाहिए। யூதர்கள் இயேசுவை வைத்துக் கொண்டிருந்தாங்க. वैसे ही यहूदा लोग तो यीशु को रखा ஒரு था। பாவியாகிய ஸ்திரீ வந்தா, तो एक जो पापी की स्त्री आई थी, சிஷ்யர்கள் எல்லாரும் முறுமுறுத்தாங்க. अभी चेलों ने सब बकबक किया। அந்த ஸ்திரீ பின்பாக நின்று கொண்டே அழுது கொண்டிருக்கிறாள். अभी ये जो स्त्री पीछे खड़े होके रो रही थी, கண்ணீரினால் அவருடைய பாதத்தை கழுவி கொண்டிருக்கிறாள். उसके आंसू से उनके पैर को धोया था। அந்த சிஷ்யர்கள் எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க. अभी पूरे 6 लोग बकबक किया, என்ன இவர் இப்படி எல்லாம் இருக்கிறாரு, ऐसा क्यों है இந்த यीशु, அம்மாவை ஏன் ஏத்துக்கிட்டாரு, अब इस स्त्री को क्यों ग्रहण இந்த किया? ஆண்டவர் என்று சொல்லுகிறார், அவர் நம்முடையவர் தானே. परमेश्वर तो हमारा परमेश्वर है। உடனே இயேசு அந்த ஸ்திரீக்கு உடைய வாழ்க்கையில ஒரு நன்மையை செய்தார். तब यीशु ने उस स्त्री को उनके जीवन पे அவளுடைய भला किया திரளான है, பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. उसके पूरे पाप को क्षमा मिला ஒரு है। தடவை பிரயாணம் பண்ணி போய்கிட்டே இருக்கிறாரு. जब वैसे ही जब वो यात्रा करने लगा, திரளான ஜனங்கள் அவருக்கு பின்னாடி வர்றாங்க. बहुत के झुंड के लोग उनके पीछे आए, ஆனா ஒரே ஒருத்தன் எப்படியாவது அவரை பார்க்கணும். लेकिन एक तो फिर कैसे भी यहोवा को देखना है, அவரை பார்த்தா इनको देखने से அவரிடத்திலிருந்து நன்மை உண்டாகும். अब इनमें से हमें भला அவருடைய मिलेगा। முகத்தின் பிரகாசம் என் வாழ்க்கையை மாற்றும். अब उनके चेहरे की रोशनी वो हमारे जीवन पे बहुत रोशन करेगा। அவன் குள்ளமா இருந்ததுனால அவரை பார்க்க முடியல. इसलिए वो छोटे होने के कारण उसको नहीं देख நமக்கு सकते தெரியும், हैं, வேகமா ஓடி போய் ஒரு மரத்துல ஏறினான். इसलिए दौड़ के उसके पेट के ऊपर चढ़ மரத்துல गया ஏறி है கொண்டு விட்டு பார்த்து கொண்டிருக்கிறான். और पेट पे चढ़ के देखता रहा। எல்லாரும் அவனுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க, कई सब लोग इसको क्या அவன் नाम ஒரு- रखा அவன் ஒரு है? ஆயக்காரன், वो तो सिर्फ चुंगी लेने वाला அவன் ஒரு था, பாவி, वो तो एक पापी है, அவன் ஒரு பாவி, அவன் ஒரு ஆயக்காரன். वो पापी और चुंगी लेने தேவ वाला है। சமூகத்துக்குள்ள வர முடியாது அவனால. एक वो यहोवा के हजूरी के अंदर नहीं आ सकता ஆனா था, இயேசு அவனை பாவியாக பார்க்கல. लेकिन यीशु ने उसको पापी की तरह नहीं இயேசு அந்த देखा। வழியா போகும்போது जब यीशु उस तरह जाने உடனே समय, அவனை பார்க்க இவனை பார்க்கும்படியா காத்திருந்த அந்த மனுஷனை நோக்கி இயேசு பார்க்கிறார். अभी यीशु ने उनको उस इंसान को और भी देखने लगा உடனே அவனை பார்த்து கூட்டுறார், சகைவே பேர் சொல்லி அழைக்கிறார். और यीशु ने उसको नाम लेके बुलाए के झकई। அந்த உலகத்துல மனுஷர்கள் நம்மை பல விதத்துல தள்ளலாம், ஒதுக்கலாம், உங்களை புறக்கணிக்கலாம், ஏதாவது ஒரு பட்ட பேர் வச்சு உங்களை ஒரு தவறானவர்களா கண்ணோக்கமா இருக்கலாம். इस संसार पे हर एक जो इंसान है आपको कोई नाम रख के आपको चिढ़ाता है या कोई आपको कोने पे डालता மனுஷன் है। பார்க்கிற விதமாக நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களை பார்ப்பார் என்றால் அவர் தேவன் அல்ல. यदि इंसानों के द्वारा
देखना है तो वो परमेश्वर नहीं ஒரு है। மனுஷனை போலதான் இந்த ஆண்டவர் இப்படிதான் இருப்பார் என்று சொல்லி ஒரு மனுஷனை போல உள்ள கற்பனை நீங்கள் மனதில் வைத்திருப்பீரானால் அவர் ஆண்டவர் அல்ல. यदि मनुष्य की सोच की तरह हमारा परमेश्वर ऐसा नहीं होगा तो वो हमारा परमेश्वर नहीं है। அவர் எப்படிப்பட்டவர்? वो कैसा है? நீங்க சில நேரங்களை புறக்கணிக்கலாம், तो हाथ कहे की तरह धक्का ஒரு दे மனுஷரை सकेंगे। தள்ளலாம், एक इंसान को आप ஒரு दबा दे மனுஷரை सकते அசட்டை हैं। பண்ணலாம். एक इंसान को आप अपमान भी ஆனா कर இந்த सकते ஆண்டவர் हैं। என்ன செய்வார் தெரியுமா? लेकिन ये परमेश्वर क्या करेगा? அவருடைய கண்கள் அந்த மனுஷன் மேலதான் போய்கிட்டே இருக்கும். अब उनकी आंख सिर्फ उसी इंसान को எத்தனை देखता பேர் रहेगा। விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास ஆமென் करते சொல்றவங்க हैं? அல்லேலூயா சொல்லுங்க सब பாப்போம். आमीन बोलिए। எல்லாரும் கை விட்டுருவாங்க. सब लोग हाथ छोड़ते ஒரு हैं। ஒரு தடவை அப்படிதான் திரள் கூட்ட ஜனங்க இருந்தாங்க. अब एक बड़ी सी झुंड के लोग थे। அப்ப பிறவியிலே ஒருத்த குருடன் இருக்கிறான். तो उस जब जन्म में पहले ही वो யோவான் बहुत अंधा था। யோவான் சுவிசேஷத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா यूहन्ना के सुसमाचार பிறவியிலே ஒரு குருடன் இருக்கிறான். जब वो जन्म होते समय वो अंधा था। இயேசு அவனை கண்டார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். लेकिन हम शास्त्र पढ़ते हैं कि यीशु ने उनको देखा है। யாரும் அவனை காணல. कौन उसको नहीं देखा? நீங்க பாத்தீங்கன்னா அவனை குருடனாகிய ஒரு மனுஷனை இயேசு கண்டார். अभी जो अंधा है यीशु ने उनको देखा யோவான் है। 9 அதிகாரம் 1 வசனத்துல 9 अध्याय की पहला वचन। அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். फिर जाते हुए उसने एक मनुष्य को देखा जो जन्म का अंधा था। எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்கள பார்க்கலையே. बहुत लोग था लेकिन उनको नहीं இல்ல देखा। கவனிங்க, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவருடைய கண்கள் அவரை பார்க்கல. बहुत लोग था लेकिन उनकी आंख उनको नहीं देखा है। இவன் தனக்குள்ள இருளா இருக்கிறான். लेकिन वो हृदय के अंदर बहुत अंधा இவன் था। தன்னை சுற்றிலும் இருள் இருக்கிறது. उसके अगल बगल के बहुत सब अंधेरा है। தனக்கு உதவி வேண்டும் என்று சொன்னால் யாராவது தனக்கு ஒத்தாசை உதவி தந்தால் தான் தன்னால வாழ முடியும். उनकी मदद करना है तो किसी लोग सहायता पूछने से ही उसको मिलेगा। எல்லாவற்றிற்கும் வேறொன்றில் தான் அவன் சார்ந்து இருக்க வேண்டும். इसलिए वो कैसे इंसानों के बीच ஒரு में இடத்துக்கு उसको பிரயாணம் संभालना பண்ண पड़ेगा। வேண்டியதா இருந்தாலும் சரி, यदि कुछ उनके जाना है तो, தனக்கு ஒரு ஆகாரங்களை புசிப்பது வேண்டியதா இருந்தாலும் சரி, यदि उसे कुछ खाना है தான் तो, ஒரு இடத்துல படுத்து உறங்க வேண்டியதாக இருந்தாலும் சரி, यदि किसी जगह के लेट के सोना है இப்படி तो செய்யலாமா, क्या हम ऐसे இங்க कर सकते हैं? போகலாமா, इस जगह இப்படி जा सकते நடக்கலாமா हैं? इस तरह चल என்று सकते கேட்டு हैं? கேட்டு மற்றவருடைய ஆலோசனைப்படி தான் அவன் நடக்க வேண்டியது இருக்கிறது. ये सब पूछ पूछ के किसी की सलाह के द्वारा ही उसको चलना था। திரள் ஜனங்கள் திரளான ஜனங்கள் இயேசுவை சுற்றில் இருந்தாலும் बहुत सारे झुंड के लोग यहोवा के बीच में होने से भी, இயேசுவின் கண்கள் யார் மேல படுது பாருங்க. लेकिन यीशु की हाँ कहाँ था? இயேசு யாரை நோக்கி பார்க்கிறார்? यीशु ने किसको அதான் और देखा? யாரும் காணப்படாத யாருமே உங்களை கண்டுகிடலையா, அந்த நேரத்தை நினைங்க, கர்த்தருடைய கண்கள் உங்க மேல பார்த்துக்கிட்டே यदि இருக்கு. कोई भी आंख आपको नहीं देखा होगा तो लेकिन आप ये सोचे कि यीशु की आंख आपकी உங்க ओर है। வாழ்க்கையில எல்லாரும் உங்களை கண்டுட்டாங்களா? क्या आपके जन पे सब लोग आपका हाथ छोड़ दिया है? ஒடுக்கினவங்க, जो आपको और भी ढाढ़स किया உங்களை है ஒதுக்கினவங்க और जो भी आपको आवश्यक எல்லாரும் है, உங்களை கைவிடலாம். सब लोग आपके हाथ छोड़ सकते ஆனால் हैं। ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? लेकिन यहोवा क्या करेगा? அவங்க வெட்கப்படத்தக்க उनको शर्मिंदा पाने की உங்களை तरह அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்வார். तो अब वो तो आपकी प्रजा के बच्चे की तरह आपको ऊंचा ஏசாயா करेगा। 60 அதிகாரம் 14 வசனத்துல சொல்லி இருக்குது, तो यशायाह के पुस्तक 60 का अध्याय, உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் इसलिए जो आपको बहुत सारे सतान உன்னை करता है அசட்டை பண்ணின யாவரும் और जिन्हें थेरा को थिरकर किया सब करे உன்னிடத்துல வருவாங்க. और तेरे पास आएंगे பாருங்க, உன்னிடத்துல வருவாங்க. और तेरे पास யாரு அவங்க आएंगे। அசட்டை பண்ணாங்க, इसलिए जो तुझे अपमान உன்னை किया था ஒடுக்குனாங்க, और जो तुझे झुकाए உன்னை है, பார்த்து என்ன சொல்லுவாங்களா? तुझे देख के क्या कहता அந்த है? 60-14 சொல்லி இருக்குது. इसलिए उनकी 14 உன்னை பார்த்து அவங்க बच्चे என்ன சொல்லுவாங்க தெரியுமா? तुझे देख के क्या कहेगा? பரிசுத்தர் சியோன் என்று சொல்லுவாங்க. वो इस्राएल के जो पवित्र का சியோன் सिय्योन என்று रखेंगे। சொன்னால் என்ன? अबे सिय्योन का मतलब क्या है? கர்த்தர் உன்னோடு இருக்கிறாருப்பா. यहोवा तेरा संग है। கர்த்தருடைய கண் உன் மேல இருக்குதுப்பா. यहोवा का हाथ तेरा நீ संग है। கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம்பா. तू तो यहोवा के द्वारा ठहरा நாங்க गया था। ஒதுக்கணும். हम तो लेकिन तुझे ஆனா तो பரலோகம் ஒதுக்காது, கவனிச்சுக்காங்க. लेकिन तो इस वक्त तो तुझे மனுஷர் கைவிட நீ உண்மை உள்ள மனுஷனாக இருப்பாயானால், यदि तो सच्चाई के इंसान होने நீ से ஒருவேளை பொய்யனா துன்மார்க்கனா நீ பாவியா நீ பொய்யனா நீ மாய்மாலக்காரனா வாழ்ந்தனா அது உன் பிரச்சனை. அதுல ஒண்ணு தேவனோட கை கொடுப்பாருன்னு நினைக்காத. यदि तू दुष्ट या झूठ बोलता है या तो पाप करता है लेकिन वो तेरे संग या वो उसके लिए मदद नहीं करेगा। நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் धर्म के द्वारा जो निंदा सहते हैं அவர்கள் பாக்கியவான்கள். वो धन्य है। தேவனுடைய ராஜ்யம் அவர்களுடையது. यहोवा के राज्य उनका है। சத்தியத்தின் நிமித்தம் துன்பப்படுகிறாங்க. जो सच्चाई के द्वारा निंदा सहता है உங்களை ஆகாதர் என்று
சொல்றாங்க जो कहते हैं कि तू नहीं என் है, நாமத்து நிமித்தம் சகல ஜனங்களால் நீங்கள் பகைக்கப்படுகிறீர்கள், अभी मेरे नाम से सब लोगों को आप बैर होकर நீங்கள் रहेंगे, துன்புறுத்தப்படுகிறீர்கள். आपको परिश्रम मिलेगा। உண்மைக்காக सच्चाई के யோசேப்பை लिए போல சிறைச்சாலையில் இருக்கிறது போல உன் வாழ்க்கை நீ உண்மைக்கு சத்தியத்துக்கு நிக்கிறதுனால உன்னை புறமாக்குவாங்க. अभी सच्चाई के लिए जैसे यूसुफ ने इस बंदी गृह पे था, वैसे ही तेरे जीवन पे भी बहुत सारे आपको उसे तोड़ेगा। ஆனா ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? लेकिन यहोवा क्या உன்னை करता அவருடைய है, பரிசுத்த பர்வதத்திலிருந்து கண்ணோக்குவார். वो पवित्र स्थान से तुझे आंख को देखता है। உன்னை ஒடுக்குனவங்க கொதுக்குனவங்க அசட்டை பண்ணவங்க எல்லாரும் குனிஞ்சு உன்னிடத்துல வர ஆரம்பிச்சிருவாங்க. इसलिए जो तुझे अपमान किया है और जो तुझे धक्का दे, सब आपके पास आ உன்னுடைய जाएगा। சத்துருக்கள் உன்னோடு சமாதானமாகும்படி கர்த்தர் செய்வார். अभी आपके शत्रु को आपसे शांति मिलने அந்த देगा। சத்துருக்கள் உன் கண்ணு முன்னாடி நிக்க மாட்டாங்க, அவங்க சிதறி ஓடிடுவாங்க. वो जो शत्रु है आपके संग नहीं रहेगा, वैसे ही बिगड़ அவங்க जाएगा। ஒன்றுமில்லாம போயிருவாங்க, இல்பொருளாயிருவாங்க. उनके पास कुछ भी नहीं रहेगा और பரியாசம் चले பண்ணாங்களே, जाएंगे। வெட்கப்படுத்தினாங்களே, जो शर्मिंदा किया है உன்னை துன்பப்படுத்தினாங்களே, और जो सिर्फ तकलीफ से உன் पहुंचाया வாழ்க்கையை है, நினைச்சு அசட்டை செய்தாங்களே, जो तेरे जीवन पे सिर्फ बहुत दुख दिया है, நீ தாழ்வா இருப்ப, நீ ஒரு காலத்து முன்னேற மாட்டேடா, उन्होंने बोलेंगे कि आप तो நீ ठीक रहेगा तो நீ ऊंचा சாபம் बढ़ेगा। பிடிச்சவன்டா, अभी तो सिर्फ உன் शापित வாழ்க்கை है। விளங்காதுடா. अभी तेरे जीवन ठीक नहीं இப்படிதானே होगा। உன் வாழ்க்கை முடிய போகுது. तेरे जीवन ऐसे ही खत्म होने वाला है। நீ பயப்படாத, डर मत, நீ கலங்க வேண்டாம். फिक्र मत। ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? यहोवा क्या करेगा? நீ தேவ சமூகத்தில் தேவனை நோக்கி அந்த ஆயக்காரனை போல நீ முறையிடும் பொழுது जैसे वो सिंगल लेने वाला की तरह जैसे आप प्रार्थना करोगे, ரெண்டு பேர் ஜெபாலயத்துக்கு வந்தாங்க. इसलिए यहाँ के दो लोग यहाँ के यहोवा के कलीसिया पे आए थे। ஒருத்தன் நீதிமானா தான் ஆராதிக்கிறான், तो वो धर्मी की तरह आराधना किया है, நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்திருக்கிறான், अच्छे से जो सफेद कपड़ा நல்ல पहना है, சர்ச்சில் முதல் ஆளா வந்து உட்கார்ந்து இருக்கிறான், कलीसिया के पहले आया, நல்ல கையை தட்டி பாட்டு பாடுறான், अच्छे से ताली बजाया, சாட்சி சொல்லவன முதல் ஆளா சாட்சி சொல்றான், तो गवाही बोलने के लिए पहले आके गवाह बोला, எல்லாத்துலயும் முதல் ஆளா நிக்கிறாரு. सब में से पहला ஆனா था। ஒருவன் பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறான் பாருங்க. लेकिन एक तो पीछे थे। ஆண்டவருடைய கண்கள் யாரை நோக்கி பார்த்துச்சு? तो यहोवा की आंख किसको और देखा? கர்த்தருடைய கண்கள் யாரை நோக்கி பார்க்குது? यहोवा की आंख किसको और அவனதான் देखा? கர்த்தருடைய கண்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்குது. तो उनकी ओर देखा है, இவன் அவனை அசட்டை பண்ணிட்டு வர்றான், तो उनको बहुत अपमान किया था அவனை என்ன செய்யறான்? சபிச்சிட்டு வர்றான். और उसको तुच्छ माना है। உன் வாழ்க்கை இப்படிதான் தரித்திரமா தான் இருக்கும். உன் கண்ணுல உன் மூஞ்சில விழிச்சால எனக்கு தரித்திரம் சொல்லிட்டு தான் வந்திருப்பான். इसलिए तेरे जीवन पे और ऐसे होगा और सुबह उठने से मेरे जीवन ऐसे ही नुकसान हो जाएगा। ஏசாயா 66ல ஒரு வசனம் இருக்கு தெரியுமா? अभी यशायाह की पुस्तक के 66 அதாவது अध्याय, கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் உங்களை அப்புறப்படுத்துறவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு முன்பாக உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி கர்த்தர் காணப்படுவாராம். इसलिए यहाँ पे कहा है कि आपके जीवन की ओर से दुख पहुंचने के लिए आपको दिखाता रहता है। ஏசாயா 66:5 பாருங்க. 66 के 15, கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்கிறவர்களே அந்த வார்த்தை கேளுங்க. என் நாமத்து நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே, அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார், அவர்களோ வெட்கப்படுவார். और उन्हीं को लज्जित होना पड़ेगा। என்ன சொல்லி இருக்குது? क्या कहा है 5वें वचन வசனத்துக்கு पे? நடுங்கிறவர்களை நோக்கி பார்க்கிறார். इसलिए जो ये वचन सुनकर थरथराते இரண்டாம் हुए, வசனத்துல சொல்லி கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்கிறவர்களை जो यहोवा के वचन थरथराते हैं கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். और यहोवा के वचन सुनो, நொறுங்குண்டவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருக்கிறார். इसलिए जो भैर यहोवा के संग है। சர்ச்சுக்கு வரும்போது எப்படி வர்றாங்க? कल से आते समय இப்ப कैसे आएंगे? ரெண்டு பேர் ये இந்த दो, வசனத்துக்கு ஒப்பிட்டு பாருங்க. अब ये 5वें ரெண்டு वचन, பேர் ஆராதனைக்கு வர்றாங்க. अब ये दो इंसान कलिसिया के आए நான் थे இந்த அம்மாவும் வர்றோம் ஆராதனைக்கு. और मैं और ये आ रही थी। இவங்க வர்றாங்க, ये आ நான் रहे வர்ற हैं, வழியில இவங்களை நல்லா பேசிட்டேன், तो मैं आगे आने समय अच्छे से என்னென்ன बात किया है, திட்டணுமோ திட்டி தீர்த்துட்டேன், जितना उनको डांट है मैंने डांट लिया है, அவன் கேட்க கூடாத வார்த்தைகளை கேட்டுட்டேன். जो भी नहीं पूछना है मैंने बोल दिया है। இவங்க சர்ச்சுக்கு தான் வர்றாங்க, तो वे भी कलिसिया पे आ रही है। திட்டிட்டாங்க, இவங்க பேசிட்டாங்க, இவங்க பேசுற சர்ச்சுக்கு நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த அம்மா இல்ல. इसलिए वो ठान गई थी और इसलिए ऐसा नहीं है कि मैं कलिसिया पे नहीं आऊंगा। ஆனா இந்த அம்மா என்ன செஞ்சிட்டாங்க? अभी ये जो माने क्या किया என்கிட்ட है, எல்லா வார்த்தைகளையும் கேட்டு வாங்கிட்டு इसलिए उनके जो बोले सब के वचन के मन पे लेके சர்ச்சுக்கு வந்துட்டாங்க. कलिसिया पे आ गया சர்ச்சில் है। வந்துட்டு அங்க பாடல் சத்தம் பாட்டு பாடுறாங்க எல்லாரும். सब ऐसे गीत गाए थे, இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடும். इसलिए ऐसे गीत गाने அப்ப लगा। எல்லாரும் கையை தட்டி பாடுறாங்க, கை தட்டி நாம் பாடுவோம். इसलिए सब लोग ताली बजा के गीत गाया था। அப்ப இந்த அம்மா பாடுவாங்களா? अभी क्या इन्होंने गाएंगे? சொல்லுங்க.
क्या गाएंगे कि नहीं? ஏசு ராஜா வந்திருக்கிறார், अब यीशु मसीह आया है, எல்லாரும் கொண்டாடுவோம், सब लोग கை आनंद தட்டி होंगे, பாடுவோம். ताले बजा ஏன்னா के गाएंगे, ஏற்கனவே வெளியில வச்சு இந்த அம்மாவை என்னென்னலாம் கை தட்டி பேசணுமோ எல்லாம் பேசிட்டேன் இந்த அம்மாவை. क्योंकि तो जो पहले ही इस माँ को कैसे डांटना है मैंने डांट लिया था. இப்ப இவங்க வந்து சர்ச்சில் உட்கார்ந்துட்டு अभी इनके पास कलीसिया पे आके இந்த बैठ பாட்டு के எப்படி பாடுறது சொல்லுங்க? तो आप बोले हम ऐसा गीत कैसे गाएंगे? பாட முடியுமா முடியாதா? वो गीत गाएंगे कि नहीं? கம்முன்னு இருக்கிறீங்க. நான் பாட முடியாதப்பா. इसलिए मैं इस तरह गीत नहीं गा सकता. நான் ஒன்னும் பவுல் கிடையாது, तो मैं- பவுல் சீலா கிடையாது. मैं तो पौलुस और सीला அந்த नहीं हूँ. சூழ்நிலை மத்தியில பாடி துதிக்கக்கூடிய இது வரல. அது கேட்கிற ஆண்டவர்கிட்ட தாங்க ஆண்டவரேன்னு கேட்கிறேன். तो उस जगह के बीच में भी हम गा नहीं सकेंगे, लेकिन मैं पूछता हूँ कि आप मुझे அப்ப இந்த दीजिए. அம்மா என்ன செய்யுது? लेकिन ये माने क्या करेगा? சர்ச்சில் உட்கார்ந்துட்டு அப்படி இருதயத்தை நொறுக்கி இருக்குது. अभी जो कलीसिया पे उनके हृदय को ठूस के, இந்த ஆளை பேசுற நான் என்ன செய்யறேன்? लेकिन जो उन्होंने बोला वो मैं அல்ல क्या கை करूँगा? தட்டி ஓஷி பாபேன். इसलिए ताली बजा के பாஸ்டர் சொல்ற ஒவ்வொரு பிரசங்கத்துக்கும் जो पास्टर जी बोला, ஹalleluya हर प्रचार के ஆமென் ऐसे बोल से चिल्ला के ஸ்தோத்திரம். अरे हरे से இப்படி तारीफ எல்லாம் करता சொல்லி है. கையை தட்டுறேன். तो ये सब कह के ताली बजाता हूँ, அந்த அம்மா அப்படியே ஒட்டஞ்சு போய் இந்த அம்மா உட்கார்ந்து இருக்கிறாங்க. लेकिन वो भाने ठूट के बैठा है. நான் கேக்குறேன், मैं पूछता இப்படி हूँ, நான் கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறத எனக்கு ஆண்டவர் பட்சமா இருப்பாரா, இவங்களுக்கு பட்சமா இருப்பாரா? इसलिए थाली बजा चलेंगे। के मैं इतना गुनाहगार करते हुआ उनके संग होगा, नहीं तो यार या की कतर हमारे पक्का उनकी माँ मार के पाए। संग होगा, சொல்லுங்க, இவங்க தான் பட்சமா இருப்பார். तो इनके संग ही होगा. அதான் அந்த வசனத்துல நீங்க வாசிக்கிறீங்க. वही जो वचन पे लिखा வசனத்துக்கு है, நடுகிறே அவருடைய வார்த்தையை கேளுங்க. यहोवा के जो वचन सुन के है उसका आपको என் तर्जुमा நாமத்து सुनो. நிமித்தம் உங்களை பகைச்சு इसलिए तुम्हारे जो तुमसे बैर உங்களை रखते हैं அப்புறப்படுத்துறாங்க, और मैं नाम को निमित्त अलग உங்களை करते அசட்டை हैं பண்றாங்க. और आपको तुच्छ माना है, ஆனா நான் என்ன செய்வேன் தெரியுமா? इसलिए मैं क्या करूंगा? நான் என்ன செய்வேன் தெரியுமா? मैं क्या करूंगा? அப்புறப்படுத்துறாங்களே, इसलिए जो मुझे கர்த்தர் तकाते थे, மகிமைப்படுவாராக என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாங்களே, इसलिए जो मुझे अलग किया है, கர்த்தரை மகிமைப்படுத்துறாங்களே, जो महिमा किया है, அவங்களுக்கு வெட்கத்தையும் तो उनको जो शर्मिंदा को அப்புறப்படுத்துற உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படிக்கு அவர் காணப்படுவாரா? इसलिए கரங்களை தட்டி महिमा கர்த்தரை में जिससे மகிமைப்படுத்துங்க. तुम्हारा आनंद देख नहीं पाए, இவங்களுக்கு கர்த்தர் என்ன செய்வா? इनको क्या ஏன்னா करेगा? நறுக்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு தான் கர்த்தர் சமீபமா இருக்கிறார். क्योंकि जो टूटे हृदय के थे यहोवा उनके संग है. ஆபிரகாம் இருந்தா, ஆகார் இருந்தாங்க. तो अब्राहम भी था और अजरा भी था. கர்த்தர் யாருடைய தேவன்? तो यहोवा किसका जो यहोवा है? கர்த்தர் ஆபிரகாமின் தேவன் தான். तो अब्राहम का परमेश्वर है. ஆகாரை வீட்டை விட்டு அனுப்பி விட்டார் ஆபிரகாம். इसलिए अजरा को अब्राहम ने घर से बेच दिया था. ஆபிரகாம் வீட்டை விட்டு ஆகாரை அனுப்பி விட்டாச்சு. तो अब्राहम को अजरा से ने बेच दिया है. அனுப்பி விடும்போது எத்தனை வயசு? तो तब बेचते समय कितने साल का था? பிள்ளைன்னு தான் வாசிக்கிறார். அது பிள்ளை இல்ல, அவன் வாலிபன் தான் அவன். लेकिन हम पढ़ते हैं कि वो बच्चा ஏன்னா है, लेकिन वो கிட்டத்தட்ட जवान का बच्चा है. 13 வயசுக்கு 13 வருஷத்துக்கு பிறகு ஆகார் இஸ்மவேல் பிறந்து 13 வருஷத்துக்கு பிறகுதான் ஈசாக்கே பிறந்திருக்கிறான் அவன். अभी जो इस्माइल जो 13 साल पैदा होने के बाद ही इसहाक भी पैदा हुआ है. என்ன இருந்தாலும் जो भी होने से ஆகார் என்ன நினைச்சிருப்பா? हाजिरा ने क्या सोचा होगा? தன்னை அப்பமும் தண்ணீரும் கொடுத்து வீட்டை விட்டு அனுப்பின உடனே और रोटी और पानी को लेके उस घर से बाहर बेचने के बाद என்ன இருந்தாலும் ஆண்டவரும் அவங்களுக்கு தானே உதவியா இருக்கிறாரு. इसलिए जो भी होने से यहोवा तो उनका ही यहोवा என்ன है. இருந்தாலும் நான் ஒரு அடிமை பெண் தானே, வேலைக்காரி தானே. मैं तो सिर्फ गुलामी के என்ன नौकरानी हूँ. இருந்தாலும் சமயம் வரும்போது நம்மளை கலட்டி விட்டாங்க இல்லையா? तो ठीक समय आने पर हमें तो छोड़ சமயம் दिया வரும்போது है. என்ன புறக்கடிச்சிட்டாங்க இல்லையா? अभी समय आने पर वो हमें जो இப்படி इनकार कर दिया है. இப்படி எல்லாம் அவன் நினைச்சிருக்கலாம். अब ये सब वो सोच लेगी பிரியமானவர்களே, थी. எப்படி இருந்தாலும் இது ஆண்டவர் அவங்களுடைய பட்சத்துக்குரிய ஆண்டவர் தான். क्योंकि वो तो उनका परमेश्वर ஆண்டவர் है. எனக்குரியவர் அல்ல यहोवा तो मेरा नहीं என்று है. சில நேரங்களில் நீங்க உங்களுடைய மனதுல உடைஞ்சு இருதயத்தை உடைச்சு நீங்க உங்களுடையவர் அல்லாதவராக நீங்க எண்ணுகிறீங்க. ये सब है कि आपके हृदय को टूट के बोलते कि यहोवा हमारा नहीं है. கர்த்தருடைய கண்கள் என்ன செய்தது? यहोवा की आंख क्या किया? ஆகாரை கண்டது, மறந்துடாதீங்க. अजरा को देखा है. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை கர்த்தர் காண்கிறார். जो टूटे हृदय को यहोवा देखता நொறுங்குண்ட है. இருதயம் உள்ளவர்களை கர்த்தர் சமீபமா இருக்கிறார். जो टूटे हृदय को यहोवा அதான் तेरे உன்னுடைய संग है. விண்ணப்பத்தை அவர் கேட்கிறார். आपकी विनती को நீ தேவ सुनता है. சமூகத்தில் இருதயத்தை உடைத்து கண்ணீர் வெடிப்பாயானால் அந்த கண்ணீருக்கு ஒரு பதில் உண்டு. इसलिए यदि यहोवा के असुर पे हाँसू बेचने से हाँसू को यहोवा जवाब देगा. யார் உனக்கு கரம் கொடுக்கல? इसलिए कोई भी आपको ஒரு हाथ नहीं காலத்தில் நீ देता है. பகைத்து வெட்கப்பட்டு நீ தலை
தலகுனிய வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். ये स्थिति आएगा कि आप सिर झुकने के समय आएगा. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் उस स्थिति के बीच में தேவ भी சமூகத்துல வந்து தேவனை ஆராதிக்கிறீங்களே, यहोवा के हजूर पे आके आप यहोवा को आराधना करते हो அவங்களாம் நல்லவங்க ஆயிட்டாங்க, तो बहुत अच्छा அவங்களாம் है. நீதிமான்கள் ஆயிட்டாங்க, वे लोग सब धर्मी हो ஐயோ गया है, அவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, वे लोग सब अच्छा என் है, வாழ்க்கை இப்படி ஆயி போச்சே. मेरे जीवन ऐसा நீ क्यों है. நொறுங்கிட்ட இருதயத்தோட தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது जब वो टूटे हृदय की ओर होने ஒரு से நாள் வரும், அவங்க வெட்கப்படத்தக்க கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார், சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார். एक दिन आएगा जो उनको शर्मिंदा करके यहोवा आपको आनंद करेगा. அது எவ்வளவு நாள் ஆகும்? वो कितने दिन நீங்க होगा. கேட்கலாம், பாஸ்டர் அது எவ்வளவு நாள்ல நடக்கும்? आप पूछ सकते हैं कि पास्टर जी நாலு को कितना दिन காலங்கள் होएगा? போய்கிட்டு இருக்குதே. बहुत समय बीत रहा है. பாட்டு பாடிடுவாங்க, காலங்கள் கடந்து போனது ஏசையா அப்படின்னு பாட்டு, காலங்கள் எல்லாம் போச்சு. हम गीत भी गाते हैं कि இன்னும் हमारे காலம் போய்கிட்டு இருக்குது, எந்த காலம் இதெல்லாம் நடக்க போகுது? इसलिए और भी समय बीत रहे हैं. अभी क्या होने वाला है எப்ப நடக்கு தெரியுமா? पता है आपको क्या காலங்கள் होगा? ஓடிக்கொண்டிருந்தோம், तो समय बीत ஆனா जाएगा வார்த்தைகள் அப்படியே நின்னுகிட்டே இருக்கு. लेकिन वचन तो वैसे ही சில खड़ा வித होगा. போட்ட உடனே முளைச்சிரும், तो वैसे ही மழை तुरंत- பெஞ்ச உடனே புல்லு முளைச்சிரும். अभी जब बारिश होने के बाद ही वहाँ पे சில फूल விதைகள் खिलेगा. முளைப்பதற்கு சமயங்கள் ஆகும், तो इसलिए हमारे आने के लिए समय அது आएगा. சமயங்கள் ஆகும். समय आएगा ஆனால் அது ஒரு பெரிய விருட்சமாக लेकिन மாறும். एक बड़ी सी அது फसल होगा. தலைமுறைக்கு ஒரு ஆசீர்வாதமான மரங்களாக விருட்சங்களாக மாறும். वो तो लेकिन तो वर्ष के लिए भी वो आशीष के लिए ही होगा. அது எப்ப நடக்கும்? वो कब होगा. இந்த வேதத்துல அதே 66ஆம் அதிகாரத்தை நீங்க ஏசாயாவுல வாசிச்சீங்கன்னா, यशाया के पुस्तक के 66 अध्याय சீயோன் என்ன செய்யுமா? तो सिय्योन क्या இப்படி करता है. 8ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. 8वें वचन, இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டது யார்? இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டது யார்? இப்படிப்பட்டவைகளை கண்டது யார்? ஒரே நாளில் பிள்ளை பெரு வருமோ பாருங்க, ஒரு மிக்க ஆனா சீயோனுக்கு அங்க நடக்குது அற்புதம். लेकिन वहां पे जो सिय्योन की जो प्रसव पीड़ा है, ஒதுக்கினவர்கள் உன்னை சீயோன் என்று சொல்றாங்க. इसलिए जो प्रसव पीड़ा है நீ कहते हैं கர்த்தரால் वो सिय्योन தெரிந்து है. கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளை, लेकिन ये आप तो यहोवा की ठहराया गया கர்த்தருடைய है. சீயோன் இருந்து ஆசீர்வதிக்கிறார். यहोवा तो आपको सिय्योन से நீ आशीष தேவனுடைய करेगा. நகரம், சத்திய நகரம் என்று பெயர் பெறுகிறார். आप तो यहोवा के नगर और सच्चाई के ஆகையால் नगर है. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரோ, इसलिए जो यहोवा की ठहराए हुए बच्चों को क्या करता, என்ன ஒரு இப்படி நடக்குமா? क्या ऐसा होगा. இதை யாராவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? क्या ये सब सुना है. இதை யாராவது கண்டிருக்கிறீங்களா? क्या आपने देखा है. ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு நடக்குது, लेकिन जो सुना है सब उनको சியோனுக்கு हुआ है. நடக்குது. सिय्योन को हुआ है. எப்ப நடக்குது? कब हुआ है. சொல்லுங்க, எப்ப நடக்குது? ये सब कब हुआ है. ஒரே நாள்ல நடக்குமா? एक ही दिन पे हुआ है. சகரியா 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசிச்சீங்கன்னா, जकरिया के पुस्तक के 14 अध्याय के ஒரு 7वें நாள் वचन, உண்டு, एक दिन है. ஒரு நாள் உண்டு, एक दिन है. அது கர்த்தருக்கு தெரிந்தது. वो यहोवा ही जानता है. ஹல்லேலூயா. हालेलुया. ஒரு நாள் வருது பாருங்க, तो एक दिन होगा. அந்த நாளில கர்த்தர் தம்முடைய கிரியைகளை விளங்கப்படுகிறார். लेकिन उस समय यहोवा की जो पूरा क्रिया, சாத்தியமில்லாத நடக்காத காரியங்களை கர்த்தர் செய்வார் பிரியமானவர்களே. इसलिए तो पूरी चीज को यहोवा आपको सब पूरा करेगा. அது எப்படி உடனே நடந்துரும்? ये कैसे अचानक हो இதை जाएगा. யாருமே கேள்விப்பட மாட்டாங்க. आप कभी भी ये सब सोचा भी என்கிட்ட ஒரு नहीं है. ஊழியக்காரர் வந்தாரு, और मुझसे एक सेवक சிபிஎம்ல आया. இருந்து ஒரு பாஸ்டர் வந்தார். अभी टीपीएम से एक पास्टर आया. வந்து அவர் ஊழியம் செய்தவர் சிபிஎம்ல இருந்து வந்துட்டு என்ன பார்த்துட்டு இங்க வந்து நின்னுட்டு இந்த ஹால்ல நின்னுட்டு சொல்றாரு, तो उन्होंने यहाँ पे हॉल पे आके बोले, தம்பி இத்தனை பிரான்ச்சஸ் இருக்குங்கற, अब आया आप तो बोले कि आप இவ்வளவு ஊழியக்காரங்க இருக்கிறாங்கங்கற, इतना सेवक है. இப்படி எல்லாம் கட்டடம் யாரு கட்டுனது? अभी इतना सो बिल्डिंग ஏற்கனவே யாரோ கட்டி வச்சிட்டு போனாங்களா? क्या पहले ही பாஸ்டர் सब कुछ பெஞ்சமின் लोग இதெல்லாம் करते- உண்டாக்கி வச்சிட்டு போனாரா? क्या पास्टर बेंजामिन ने ये सब निर्माण करके गया. உடனே அந்த பாஸ்டர் சொல்ல, அண்ணே அண்ணே என்னதான் கூப்பிட, அண்ணே அதெல்லாம் யாருமே செய்யலண்ணே, इसलिए मैंने बोला था कि वेरो- भाई ऐसा कोई नहीं है. வெறும் தரதாண்ணே. सिर्फ ऐसा ही सिर्फ जमीन था. சுத்தில நாங்க ஓலை கட்டி தான் உட்கார்ந்துருந்தோம். तो सिर्फ हमारे पूरे ऊपर चौपड़ी बनाया காலையில था. பகல்ல கட்டி வைப்போம், ராத்திரி இங்க மாடு இருக்கும், அந்த மாடு உள்ள வந்து படுத்து படுத்தே பழக்கம், அப்படியே உரசிட்டு போய் எல்லாத்தையும் தட்டி எல்லாம் சரிச்சு விட்டுரும். नहीं तो सिर्फ गाय आएगा, वो गाय क्या करेगा, सबको ऐसे नुकसान அப்ப இங்க करके உள்ள चले பழைய जाएगा. கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். तो वैसे में पुराना कहानी அப்ப बोला ஒரு था. நாள் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு சரியான பாம்பு குறுக்க ஓடுது, அந்த பக்கத்துல இருந்து
இந்த பக்கம், ஏன்னா அதனுடைய வழி ரூட்டு ஓடுது. जब हमने प्रार्थना करते समय एक बड़ी सी सांप है उधर इधर जा रहा படுத்துக்கிட்டு था மேல பாக்குற, மேல கம்பு போகுது, கம்புல பெரிய பாம்பு ஓடுது. और जब ऊपर देखते समय ऊपर की जो सांप है वो से जा रहा था. இந்த இடத்துல ஒரே ஒரு டாய்லெட் இருக்கும், பாத்ரூம் இருக்கும், குளிக்கிறதுக்கு ஒண்ணு இருக்கும், டாய்லெட்டுக்கு ஒண்ணு இருக்கும். लेकिन हमारे पास सिर्फ एक ही जो सिर्फ बाथरूम होगा. இங்க சர்ச்சுக்கு வர லேடி எல்லா ஜென்ஸும் அதான் யூஸ் பண்ணணும், லேடிஸும் அதான் யூஸ் பண்ணணும். अभी जो कलीसिया है ये பாஸ்டருக்கு அதுதான், சிஸ்டருக்கு அதுதான். अभी पास्टर या सिस्टर அப்படி எல்லாம் विश्वासी सबको இப்படி एक ही இங்க ஒரு बाथरूम. சைக்கிள் கூட கிடையாது. अभी तब साइकिल भी नहीं था. இந்த பொறுப்படுத்த நேரத்துல நான் விசுவாசிகள் வீடுகளுக்கெல்லாம் நடந்து விசிட்டிங் போவேன். तो सब विश्वासी के घर पे जाना तो हम पैदल चल के जाते हैं. புதுக்கோட்டையில நான் வச்சுக்கிட்டு இருந்த ஒரு 2 வீலர் பைக்கை தான் நான் பஜாஜ் சட்டாக் அந்த வண்டி தான் நான் முதல்ல எடுத்துட்டு வந்தேன் இங்க. अभी पुदुकोटे पे जो मैंने बजाज जो बाइक रखा है मैं यहाँ पे लेके आया था पहली बार. அவர் உடனே சொல்றாரு, இது என்ன நீ சும்மா சொல்றதே அப்படின்னாரு. तो उन्होंने बोला कि तू झूठ मत बोल. இதெல்லாம் நடக்கிறது, அது எப்படி நடக்கும்? वो कैसे होगा? அதெல்லாம் ஏதோ ஃபாரின்ல இருந்து பணம் வரும் உனக்கு நிறைய. तुझे तो सिर्फ फॉरेन से कुछ पैसे வெளிநாட்டு आएगा. பணம் இல்லாம இதெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது. विदेशी के पैसे बिना तुझे कुछ भी नहीं कर நான் सकता. சொன்ன வெளிநாட்டு தான், அந்த நாடு தான் சியோன் அப்படின்னு. तो मैंने बोला विदेशी है वो அல்லேலூயா. तो सियोन है. அந்த நாடு தான் பரம எருசலேம். वही तो हमारे சியோனில் தான் है. கர்த்தர் எனக்கு ஆதரித்தார். अभी सियोन से वो आपका आशीष அவர் அதை करेगा. ஏற்றுக்கொள்ள முடியல. அதெல்லாம் சும்மா நீ என்கிட்ட சொல்ற, இந்த பாரு வந்தாங்க வாங்க என் அக்கௌண்ட் புக்கு போடுறேன், என் பாஸ்புக்கை பாருங்க எவ்வளவு வருது எவ்வளவு போச்சுன்னு பாருங்க. तो இங்க எங்க சர்ச்சில் எந்த பிரதர்ஸுக்கோ சிஸ்டர்ஸுக்கோ அக்கௌண்ட் கிடையாது. तो मैं सिर्फ मेरे पासबुक को दिखाया था और मैंने बोला हमारे ब्रदर सिस्टर को कोई भी अकाउंट नहीं है. கொஞ்சம் கொஞ்சமா பரவாயில்ல, ஒவ்வொரு சந்ததி நீ பிரயாசப்பட்டு அடுத்த ஆள் வந்துச்சு கட்டினாங்க, அடுத்த ஆள் பரவாயில்ல, ஒரே நாள்ல இது எப்படி நடக்கும்? मैं और उन्हें एक ही दिन पे ஆனா ये सब நடக்கும், कैसे சியோனுக்கு அது होगा? நடக்கும். अभी सियोन के लिए கர்த்தரால் सब தெரிந்து होगा. கொள்ளப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது நடக்கும். तो युवा से रह गया எங்களுடைய उनको அப்பா पूरा சேர்த்து होगा. வைக்கல நீ நினைக்காத. ऐसा मत सोचो कि எங்களுடைய सिर्फ प्रेम तो தாத்தாவுடைய है. சொத்து பூர்வீகம் இல்லையே நீ நினைக்காத. मत सोचो मैं हमारे नाना की ஓ कोई भी सत्ता காலத்திலே नहीं है. கர்த்தர் ஒரே நாளிலே கர்த்தர் அதிசயங்களை செய்கிறவர். तेरे समय पे ही युवा आपके अद्भुत काम करेगा. அவன் ஒருவனாய் இருக்கையில் கர்த்தர் அவனை அழைத்து ஆசீர்வதித்து பெருக வச்சிட்டாரு. इसलिए वो जो एक ही को बुला के युवा उसको और भी बढ़ा के आशीष அதுதான் किया है. ஆபிரகாமின் தேவன். वही तो अब्राहम का அதுதான் परमेश्वर है. தேவனுடைய செயல். वही तो युवा की जो क्रिया அதான் அந்த है இடத்துல வாசி ஒரு நாள் வரும். एक दिन आएगा. ஆரோனுடைய கோல் எப்படி? इसलिए जो अरुण की लाठी कैसा அவர்தான் है தேவன், அவர்தான் தேவன். वही जो ஒன்றுமே परमेश्वर இல்ல. है कुछ भी नहीं था. யாருக்கு சாத்தியமே இல்ல. अबे ऐसा नहीं இது होगा. நடப்பதற்கு ஒரு சான்ஸ் கிடையாது. इसलिए कुछ आने के लिए ஆனா அது खोज नहीं है. நடக்குது. लेकिन हो गया. அது எப்படி நடக்குது? वो कैसे हुआ? அதுதான் தேவனுடைய செயல். वही तो ஒரு जो அல்லேலூயா युवा की சொல்லுங்க. क्रिया है. அதான் தேவனுடைய கிரியை. நீங்க தேவனை அறியணும். आपके युवा को இது जानना எப்படி? चाहिए. இது எப்படி? ये कैसे? நாம் உருவாறதுக்கு முன்னாடி அவர் என்ன கண்டிருக்கிறாருங்க. इसलिए मैं उत्पन्न होने से पहले ही என்ன युवा को யாரும் देखा है. காணல. मुझे ஆனா कोई भी என் नहीं தேவனுடைய देखा. கண்கள் என் மேல் நோக்கமா இருக்கிறது. लेकिन जो युवा की हाँ का हमारे என் ऊपर था, தேவனுடைய கண்கள், அதுதான் நம்முடைய விசுவாசம். நம்ம மறந்துடக்கூடாது. वही जो हमारा विश्वास ही आपको नहीं நம்முடைய भूलना நம்பிக்கை चाहिए. அதுவா தான் இருக்கணும். हमारे भरोसा भी ऐसे ही होना है. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். इसलिए जैसी भी स्थिति होने से युवा मुझे हाथ नहीं எந்த छोड़ता. நெருக்கமான சூழ்நிலையிலும் इसलिए हर स्थिति இனி के என்னால நடக்காது நீ சொல்லாத. बीच आप मत कहो कि नहीं होगा. நீ தேவனுடைய பிள்ளையாக இருப்பாயானால், यदि आप युवा के प्रजा நீ होने உண்மை से உள்ளவனாக இருப்பாயானால், यदि आप सच्चाई தேவ होने से சமூகத்தில் சத்தியத்துக்காக சபைக்காக நிந்தைகளை அவமானங்களை சகித்துக் கொண்டு நீ ஓடுகிற தேவனுடைய பிள்ளையா இருப்பாயானால், यदि आप युवा की सच्चाई की और आप भागने से நடக்கும், ஒரே நாளில நடக்கும். होगा एक ही दिन पे होगा. மோசேயின் காலத்துல मूसा के நடந்துச்ச ஒரு समय पे சம்பவம். जो स्थिति हुआ है எல்லாரும் கோலும் கொண்டு வந்து சாட்சியின் பெட்டி உடன்படிக்கை பெட்டிகளை கொண்டு வந்து வச்சாங்க. तो सब पे वाचा का संदूक आके रखे थे. பச்சை நேரத்துல என்ன நடக்குது? जो उस जगह पे क्या हुआ? என்ன நடக்குதுங்க? क्या हुआ? ஒரே நாள், एक ही दिन, ஒரு ராத்திரி एक रात கோல் என்ன செய்ய ஆரம்பிச்சிச்சு? तो उनकी लाठी இது और उसने इस फल போய் फल பார்த்தேன், फला போய் और பார்த்தேன், देखा துளுக்குது, லேசா துளுத்து இருக்குது. और वहाँ पे जो उसका फलबंद मिला. 2 நாள் வச்சு பாப்போம். 2 दिन रखते हैं 2 நாள் கழிச்சு और दूसरे இப்ப கொஞ்சம் வளர்ந்துருச்சு, और उसके बाद और கொஞ்சம் थोड़ा மொட்டு फल வச்சிருக்குது. और थोड़ा फल दिया है அடுத்தது பூ வளர்ந்துருக்குது. और उसके ऊपर एक அடுத்தது फूल கொஞ்சம் दिया है பிஞ்சு வச்சிருக்குது. और उसके बाद இப்ப और நல்ல காய் காய்க்குது. हमें अच्छे से जो फल उसको கொஞ்சம் मिला था. கொஞ்சம் கொஞ்சமா செய்யல ஆண்டவர். युवा तो थोड़ा थोड़ा செய்தார். அன்றைக்கு ராத்திரி தானே ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்கிறார். इसलिए करना तो उसी रात पे एक ही रात पे किया இப்படி है. பட்டதை கண்டது யார்? अब इनको जो कौन இப்படி देखा பட்டதை है? கேள்விப்பட்டது யார்? इनको कौन सुना था? சியோனோ வென்றால் अब इस यून की जो और सुना ஒரே है நாளில் அற்புதங்கள் நடக்குது பாருங்க. एक ही रात में सब कुछ हुआ தேவன் है. உங்களுக்கு தருகிற நாளுக்கா காத்துருங்க. इसलिए यहोवा आपको दिया
दिनों அது के लिए நான் आपको அல்ல, அது इंतजार நான் करना அல்ல. है। उसके लिए कोई நீ नहीं है। செய்யறியாமே, நீ செய்யறியாமே. ऐसा तू किया है பாருங்க, क्या? ஒரே நாளில நடந்துச்சு மோசேக்கு. तो मूसा के लिए एक ही दिन அன்னைக்கு में हुआ ராத்திரி है। தான கோல் துளுத்துது, उसी रात पे उसको பூத்தது, फल मिला और வாதுவ फूल கொட்டைகள் मिला எடுத்தது, और उसके सिर बदाम के பழுத்துட்டு मिला பாருங்க. है। ऐसे ஒரே ही நாள்ல होता है। கர்த்தர் அற்புதத்தை செய்வார். एक ही रात पे उसको मिला था। நீங்க என்ன சொல்லணும்? तुझे क्या ஒரு कहना நாள் है? காத்திருக்கணும். இன்றைக்கு அற்புதம் கிடையாதா? यहोवा का इंतजार கர்த்தர் करना எனக்கு है। ஒருவேளை இன்றைக்கு அற்புதத்தின் நாளாக तो இருக்கலாம். आज यहोवा के अद्भुत இன்றைக்கு काम தேவன் करना है। எனக்கு தருகிற ஒரு ஆசீர்வாதத்தின் நாளா இருக்கலாம். तो आज यहोवा मुझे आशीष के இன்றைக்கு दिन தேவன் होगा। என்னை உயர்த்துகிற நாளா இருக்கலாம். आज यहोवा मुझे ऊंचा करने के दिन रहेगा। ஒரு தடவை யோசேப்பு அப்படிதான் நினைச்சுக்கிட்டே இருந்தான். तो एक ही बात तो यूसुफ ने ऐसा सोचा था। எனக்கு உடனே எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். तो मुझे ऐसा ही तो कुछ छुटकारा मिलेगा। சிறைச்சாலையில இருந்து அவன் போய் ராஜாவிட்ட போய் சொல்லுவான். इसलिए बंदी गृह से बाहर आके राजा के அந்த ओर ராஜா जाएगा। உடனே என்ன செய்வாரு? वो राजा என்ன तुरंत கூப்பிட்டாரு, என்கொயரி பண்ணுவாரு, और मुझे इंक्वायरी किया है உடனே என்ன விடுதலை ஆக்கிடுவாரு. और तुरंत मुझे छुटकारा देगा। இப்படிதான் யோசேப்பு நினைச்சுக்கிட்டே இருந்தான். तो वैसे ही यूसुफ ने सोचा था। இவன் சொப்பனம் கண்டான். वैसे ही उन्होंने सपना அங்கே किया। ராஜா ஒரு தடவை பார்வோன் சொப்பனம் கண்டுட்டான் பாருங்க. लेकिन वहां पे तो फिरौन ने सपना அது किया அவன் है। 41ஆம் அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா अभी जो उत्पत्ति के पुस्तक 49 பார்வோன் अध्याय, ஒரு சொப்பனம் கண்டுட்டான். तो फिरौन ने एक उनके सपना दिया है। பார்வோனிடத்துல போய் சொப்பனத்தை கண்ட உடனே फिरौन के सपना की ओर। பார்வோன் என்ன செய்ய, அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் தெரியல. अभी लेकिन उस फिरौन के सपना की मतलब நடந்த नहीं जानता था। நடந்த சம்பவம் இல்ல. उसने क्या हुआ? அங்க அப்பதான் பானபாத்திரக்காரன் சொல்றான், तो तभी उन्होंने बोला, சிறைச்சாலையில ஒருத்தர் இருக்கிறாயா, लेकिन बंदीगृह पे एक इंसान है அவன் அப்படியே சொப்பனத்தை சொல்லிடுவான், விலைக்கு சொல்லிடுவான். जो 41वें अध्याय पे कहेगा वो सही समझ में ஒரு आ அல்லேலூயா जाएगा। சொல்லுங்களேன். सब हल्ला கூப்பிடு बोले கூப்பிடு, அவனை கூப்பிடு. और उसको बुलाओ। உடனே ஓடி வர்றான். और तुरंत யோசேப்பு அழைத்து கொண்டுட்டு வர்றாங்க. यूसुफ को लेके आए थे। யோசேப்பு வந்து பார்வோனுக்கு முன்னாடி வந்து நிக்கிறான். अभी यूसुफ ने फिरौन के सामने खड़े உடனே थे। மோசே என்ன சொல்றான், பார்வோனை பார்த்து என்ன சொல்றான்? यूसुफ ने फिरौन की और क्या நீங்க कहा? அந்த வசனம் 41ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசி பாருங்களேன். 41 अध्याय की அப்ப பார்வோன் அவனிடத்துல கேட்கும்போது फिरौन से आके पूछने யோசேப்பு समय பார்வோனு கிட்டத்துல என்ன சொல்றான் தெரியுமா? यूसुफ ने फिरौन से क्या कहा? நான் அல்ல, मैं तो कुछ नहीं இந்த जानता। காரியங்களை செய்கிறது ये जो काम நான் क्या அல்ல. है वो मैं नहीं हूँ। இந்த ஆசீர்வாதத்தை தருவது பெற்றுக்கொள்வது நான் அல்ல. ये जो आशीष प्राप्त किया वो मैं இந்த नहीं அற்புதம் हूँ। நடப்பது என்னால் உண்டாகிறது அல்ல. ये जो अद्भुत काम वो ये मैं नहीं ஒரு हूँ। வித்து பிறக்குமா, இதை கண்டது யார், ये देखा कौन இதை है? அறிந்தது யார், ये सब जाना இதை कौन யாராவது है? ஏற்றுக்கொள்ள முடியுமா? ये क्या कोई ग्रहण कर सकता? சியோனுக்கு கர்த்தர் தயவு செய்கிறார். अभी सिय्योन की वो दया किया है। கர்த்தர் சியோனில் இருந்து ஆசீர்வதிக்கிறார். वो सिय्योन से आशीष देता தேவனால் है। தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளையை உன் பட்சத்தில் கர்த்தர் உனக்காக இருந்து உனக்காக வழக்காடுவார். यहोवा को ठहराए हुए यहोवा की प्रजा आपके लिए यहोवा बहुत सारे झगड़ा करेगा। கர்த்தர் இவன் சொல்றான், நான் அல்ல. उसने बोला मैं नहीं யோசேப்பு जानता। கண்ண முன்னாலே அவனுக்கு சொப்பனம் வரும். इसलिए वैसे ही तो फिरौन का जो सपना आएगा அவனுக்கு என்ன வரும்? क्या ஆண்டவர் என்ன செய்வார்? அவனுக்கு சொப்பனம் கண்ணுவார். सपना देगा। சொப்பனத்துக்குரிய விளக்கங்கள் எல்லாம் அவன் மூலமா உண்டாகும். सपना का अर्थ भी उसको मिल யார் जाएगा। யார் சொப்பனம் கண்டாங்களோ அந்த சொப்பனத்துக்கெல்லாம் அவன் விளக்கத்தை சொல்லிக்கிட்டே இருப்பான். इसलिए जो भी सपना वो करेगा और उसको सपना की अर्थ भी बता देगा। அங்க பாருங்க, தேவன் அற்புதங்களை செய்கிறார். लेकिन यहोवा वहां पे अद्भुत काम क्या தேவன் है? ஒரே நாளில கர்த்தருடைய கரம் அங்க நீட்டப்படுகிறது. वो एक ही दिन पे यहोवा के हाथ वहां पे आए ஒரு हैं। காரியம் நடக்கலன்னா यदि एक स्थिति नहीं हुआ நீங்க तो சோர்ந்து போயிடாதீங்க. आप तकलीफ मत நீங்க करो। அதிரியப்பட்டு பின்வாங்கிறாதீங்க. आप उसको पीछे मत என் हटो। என் தேவன் செய்வார். मेरी यहोवा करेगा। அவர் இன்னும் கரை நீட்டாம இருக்கிறார். और अभी तक वो हाथ नहीं அவர் दिया இன்னும் என்னை है। கண்ணோக்கி பாராமல் இருக்கிறார். अभी तक वो हमारे हाथ की ओर नहीं அவர் देखा ஏற்ற है। நேரம் வரும். वो ठीक समय கர்த்தர் आएगा। சொல்ல, நான் செய்வேன் சொல்லுவாரு. उन्होंने बोलेगा कि मैं நான் உன்னை करूंगा। சந்தோஷத்தை காண்பாயின் கர்த்தர் சொல்றாரு. तो यहोवा देखता है कि मैं आपको உங்களுக்கு आनंद சந்தோஷம் देखेगा। உண்டாகும்படி காணப்படும். तो इसलिए आप आनंद की ओर आप देख உங்களுக்கு सकते நன்மை हैं। உண்டாகும். आपको भला நன்மை मिलेगा। உங்களை தொடரும். इसलिए भलाई आपके पीछे आएगा। ஆனா உங்களை சுத்தில இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? लेकिन तेरे अगल के लोग क्या இல்ல, बोलेंगे? நடக்காது, नहीं नहीं होगा। இது நடக்கவே நடக்காதுன்னு वो சொல்லுவாங்க. बिल्कुल नहीं होगा। ஆண்டவர் உங்க பக்கத்துல இருந்து சொல்லுவாரு, लेकिन यहोवा आपके संग होके क्या कहता है? நான் அப்படி சொன்னேனா? क्या मैंने बोला? ஆண்டவரே இவங்க இப்படி பேசுறாங்களே, क्या यहोवा ये लोग ஐயோ मुझसे இப்படி बात किया பின்பற்றி है? போயிரும், இப்படி ஆயிருமோ, कि ये तो ऐसा हो இப்படி जाएगा? சம்பவித்து விடுமோ? ऐसा हो जाएगा क्या? ஆண்டவரே என்ன ஆண்டவரே? यहोवा कैसे यहोवा? ஆண்டவர் உங்க பக்கத்துல இருந்து என்ன சொல்லுவார் தெரியுமா? और यहोवा आपके संग நீ होके சொல்றது சரி, तू जो बोल रहा ठीक அவங்க है। சொல்றாங்க தான், लेकिन वे लोग बोल ஆனா रहे हैं। நான் உனக்கு சொல்றேன். क्या मैं तुझसे நான் बोलता உனக்கு அதை हूँ? ஏதாவது சொன்னேன்னா? क्या मैंने तुझे ये सब बोला? யோசுவா ஒரு தடவை மோசே மரணத்துக்கு பின்பு अभी यूसुफ जब वो मूसा और की और யோசுவா आने के ரொம்ப बाद கலக்கத்துல இருந்தாரு. अभी यहोशू ने सब बोल रहा था। அப்ப கொஞ்சம் கலக்கம் அவனுக்குள்ள.
उनके मन पे फिक्र है। ஆண்டவர் சொல்ற நீ பலம் கொண்டு तो बोला यीशु ने तो திடமனதாயிரு और दानस मन पे रहो। இப்படி எல்லாம் சொல்லிட்டு ये सब कह के சொல்ற நான் உனக்கு கட்டளையிடுறேனே, इसलिए मैं तुरंत आज्ञा நான் दिया உன் கூட था, இருக்கிறேனே, मैं तेरे संग हूँ। நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? क्या मैंने तुझे आज्ञा नहीं दिया அதான் அந்த है? யோசுவா 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். यहोशू के पहला अध्याय கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்றாரு 9ஆம் வசனத்துல, तो 9वें वचन पे कहा, நான் உனக்கு கட்டளையிடலையா? तो क्या मैं तुझे ஒரு आज्ञा नहीं அல்லேலூயா दिया? சொல்லுங்களே. सब हालेलुया நான் बोले, உனக்கு சொல்றேன் இல்லையா? क्या मैंने तुझे आज्ञा नहीं दी? பேசாம இரு. इसलिए ஒரு चुपचाप ஆள் நம்ம रहो। பக்கத்துல இருந்து சொல்றான், ஐயோ இப்படி இருக்குது அப்படி இருக்கு. நான் சொல்றேன், मैं कह रहा हूँ, ஒரு பலமான ஆள், इसलिए एक बलवंत की நான் जो உங்களுக்கு इंसान है, ஷூரிட்டி கொடுக்குறீங்களா? क्या उनसे कहता அந்த था? ஆள் கிட்ட போனா அந்த ஆள் கரெக்டா சொல்லுவாரா? यदि हम उस इंसान के पास உண்மையை जाने से, சொல்லுவாரா? உண்மையை செய்வாரா? கொடுப்பாரா? क्या वो सच बोलेगा और सच करेगा? இந்த உலகம் பலவான்களுக்கு தான் உதவி செய்யும். अभी ये जो संसार है सिर्फ निर्बल लोगों को ही करेगा। லோன் பேங்க் போய் லோன் கிடைக்கணும்னா யாருக்கு லோன் கொடுப்பாங்க? यदि कोई बैंक पे लोन देना है तो किसको देना है? உனக்கு லோன் அடைக்கிறதுக்குரிய திராணி இருக்குதுன்னு அறிஞ்சாதான் என்ன செய்வான்? லோன் கொடுப்பான். यदि तुझे लोन बनने की सिर्फ योग्य होगा तब भी तुझे लोन मिलेगा, இல்லாட்டா கொடுக்க மாட்டான். नहीं तो नहीं देगा। இந்த ஆண்டவர் அப்படி கிடையாது. लेकिन हमारा நீ परमेश्वर नहीं है। பலவானா இருந்தாலும் சரி, यदि तू बलवंत நீ होने से பலவீனனா இருந்தாலும் भी, சரி, तो निर्बल होने से அவர் भी, உன்னுடைய வாழ்க்கையில செய்யறது லேசான காரியம். यहोवा तेरे जीवन पे ஒரு करना है அல்லேலூயா बहुत சொல்லுங்களே. अद्भुत के काम அவர் உங்க है। வாழ்க்கையில செய்யற காரியம் எப்படிப்பட்டது? यहोवा आपके जीवन पे कैसे करेगा? ஒருவர் எண்ணி பார்க்க முடியாத காரியங்களை அவர் செய்வார். इसलिए आप सोच भी नहीं सकेगा, उसी तरह आपका अद्भुत काम ஒரு தடவை करेगा। கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, यहोवा ने गिदोन से कहा, கிதியோனை எழும்பு, ए गिदोन उठ, போ, जाओ, நான் உங்ககிட்ட சொல்றேன். मैं तेरे साथ நான் कहता உன் கூட हूँ, இருக்கிறேன். मैं तेरे संग हूँ। நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வாசிச்சீங்கன்னா न्याय के पुस्तक 6वें अध्याय, கிதியோனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, गिदोन से यहोवा ने कहा, நீ போ, तू जा, நான் உன் கூட இருக்கிறேன். मैं तेरे संग हूँ। நான் பயப்படுறேன் ஆண்டவரே, और उन्हें बहुत நான் डराया எப்படி போறது? था, நான் எப்படி போறது? मैं कैसे நான் ஒரு जाऊंगा? சின்ன குடும்பம் இல்லையா? हम छोटे परिवार நான் हैं, எளியவன் இல்லையா? मैं तो निर्बल எங்க हूँ, வீட்டிலேயே நான் தானே எல்லாத்திலும் சிறியவன். तो हमारे घर में से मैं ही छोटा போ, हूँ। நான் அல்லவா உன்னை அனுப்புறேன். इसलिए तू जा, मैंने ही तुझे நான் भेजा உன் है, கூட இருக்கேன். அவன் பயம். मैंने तुझे भेजा ஆனா है। பாரு, கர்த்தர் கூட இருக்கிறார் என்கிற தைரியத்துல கிதியோன் போனா लेकिन यहोवा की यह संग है, उस धैर्य से उसने चला அவர் था ஒரு பெரிய ஜெயத்தை பெற்றுக்கொண்டார். और बड़ी से जीत उसने मिला है। அல்லேலூயா. हालेलुया। அவரை பார்த்தா நம்முடைய நம்பிக்கை பெருகுங்க. अब उनको देखने से हमारा भरोसा கர்த்தர் என் கூட बढ़ेगा। இருக்கிறார், ஆகையினால எனக்கு ஒரு தைரியம் உண்டு. यहोवा मेरे अंदर है, इसलिए मेरे अंदर धैर्य है, என் வழியை கர்த்தர் எனக்கு வாய்க்க பண்ணுவார். इसलिए मेरे मार्ग को यहोवा ठीक करेगा। என் கூட கர்த்தர் இருக்கிறபடினால எனக்கு ஒரு பெரிய பலன் இருக்கு, தைரியம் இருக்குது. यहोवा मेरे अंदर होने के कारण मेरे अंदर धैर्य और बलवंत है। மனுஷர் செய்ய மாட்டாங்க. इंसान नहीं करेगा, ஆனா கர்த்தர் உங்களை பார்த்து என்ன சொல்வார் தெரியுமா? लेकिन यहोवा आपके क्या कहता है? நான் செய்யாம இருப்பேனா? क्या मैं नहीं तुझे नहीं करूंगा? நான் தடை செய்வேனா? क्या मैं तुझे रोकूंगा? அதே ஏசாயா 66ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, यशायाह की पुस्तक 66 की 9, நான் பெற செய்யாம இருப்பேனா? क्या मैं तुझे रोकता हूँ? நான் தடுப்பேனா? क्या मैं तुझे रोकता हूँ? கர்த்தர் ஓசியாவின் புத்தகத்துல வாசிக்கும் போது हम ओशो की पुस्तक நான் पढ़ने से இங்க வாசிக்கிற தடுப்பேனா? तो क्या मैं நான் பெற रोकूंगा? செய்யாது இருப்பேனா? क्या मैं तुझे रोकूंगा? ஓசியா 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிச்சீங்கன்னா, ओशो के 11 का 8, நான் கைவிடுவேனா? क्या मैं तुझे हाथ நான் छोड़ता எப்படி हूँ? கைவிடுவேன்? मैं कैसे छोड़ूंगा? எப்ராயிமே, நான் எப்படி உன்னை மறப்பேன்? क्या मैं तुझे पैसे நான் எப்படி दूंगा? கைவிடுவேன்? நான் எப்படி உன்னை ஒப்பு கொடுப்பேன்? क्या मैं तो कैसे छोड़ूंगा और कैसे उनको நான் सौंपूंगा? உனக்காக பரிதபிச்சுக்கிட்டு இருக்கிறேன். इसलिए मैं तो तेरे लिए फिक्र करता உனக்காக हूँ, உள்ளமெல்லாம் கொதிச்சுக்கிட்டு இருக்குது. इसलिए मैं तो तेरे लिए फिक्र करता हूँ, யாரு உனக்கு சப்போர்ட் இல்லாத நேரத்துல, इसलिए कोई भी तेरे कोई support உதவிக்குன்னு ना होने के யாரும் இல்லாம இருந்த நேரங்கள்ல लिए, मदद करने के लिए कोई भी नहीं होने के நான் लिए உன் பக்கம் வந்தேன். मैं तेरे साथ आया। பல சந்தர்ப்பங்கள் இந்த ஊழியத்தின் பகுதியில நான் அனுபவிச்சிருக்கேன் பிரியமானவர்களே. बहुत की स्थितियों पे मेरे என் सेवा கூட पे मैंने இருந்தவர்கள் देखा என்னை है, விட்டு தூரமா போனாங்க நேரங்கள் मेरे உண்டு. संग थे, सब सेवक चला गया है, எல்லாரும் என்னை கைவிட்ட நேரங்கள் உண்டு. स्थिति था सब நான் हमारे हाथ தனிமையாக छोड़ தேவ दिया है। சமூகத்தில் உட்கார்ந்து அழுது புலம்பின நேரம் எத்தனை நேரங்கள் உண்டு. इसलिए बहुत के अकेले की கண்ணீரோடு உபவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் கிடந்த நேரங்கள் உண்டு. ऐसा समय था आंसू से उपवास करके यहोवा की ओर हमने प्रार्थना किया है। கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை நம்புறேன். यहोवा के प्रतिज्ञा को என்னை भरोसा அழைத்த किया நாளிலே है। கர்த்தரினோடு பேசின வார்த்தைகள். बुलाने के समय जो यहोवा ने मुझसे बात எரேமியா किया है। 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரை கர்த்தரினோடு பேசின வார்த்தைகள். यिर्मयाह के पुस्तक पहले अध्याय 5 में से 10 இந்த वचन சபை तक मुझसे बात ஆரம்பிக்கப்பட்ட किया है। நாள்ல கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள். इसलिए यहोवा इस कलीसिया के शुरू के समय मुझे दो இது प्रतिज्ञा அப்படியே दिया है। முன்னாடி வச்சு சோத்திரம் இப்படி அழைத்தீங்களே, इसलिए वैसे जो आपने இப்படி मुझे என்ன बुलाया था, நடத்தினீங்களே, आपने मुझे चलाया है, பிரயாசப்பட்டோம், तो हम तो परिश्रम से काम
कष्ट था கஷ்டப்பட்டோம் கர்த்தருக்காக तो यहोवा के लिए बहुत कष्ट सह பொருளாதார लिया था விதத்திலே கஷ்டப்பட்டோம் तो बहुत सामाजिक तरह कष्ट सह சரீர लिया था வீதியிலே உபவாசம் கண்ணீர் விழிப்பு இதுலயும் கஷ்டப்பட்ட நேரங்கள் शारीरिक बार उपवास करके और सिर्फ आंसू बहा के वैसे ही கடந்த நாட்கள் ஒரு हमने बोया था சகோதரர் கடந்த நாள்ல ஒரு சகோதரர் என்னோட பேசி கொண்டிருந்தார் तो ஒரு விசுவாசி पिछले हफ्तों पे एक भाई ने एक विश्वासी ने मुझसे बात किया உங்களுக்காக உங்களுடைய குடும்பத்துக்காக அதிகமா உங்களுடைய வீட்டாருக்காக நான் ஜெபிக்கிறோம் பாஸ்டர் तो आप तो मैं हम आपके जो परिवार के இந்த लिए बहुत சபை प्रार्थना கட்டப்படுவதற்காக करूंगा। इस कलीसिया இந்த बढ़ने के लिए ஊழியத்தின் வளர்ச்சிக்காக इस सेवा और बढ़ने के लिए நீங்கள் உங்களுடைய வீட்டார் எல்லாரும் அதிக பொருளாதார விதத்துல கஷ்டப்பட்டிருக்கிறீங்க इसलिए आप और आपके परिवार சரீர பிரகாரம் அதிகமா கஷ்டப்பட்டிருக்கிறீங்க शारीरिक बरा भी बहुत कष्ट सहा था வளர்ச்சிக்காக சபையார கஷ்டப்பட்டிருக்கிறாங்க अब इस और भी ऊंचाई के लिए हम அதனால प्रार्थना கர்த்தர் करेंगे ஒரு நாள் கைவிட மாட்டார் ஹalleluya कभी आपके हाथ नहीं அதனால छोड़ता। கர்த்தர் அவருடைய பட்சமாக இருந்து நடத்துவார் वो आपके संग रह के आपको चलाता है தனித்திருந்த வேளையில जब वो अकेले था எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி जब इजेकिएल की पुस्तक में पढ़ने நீ से தனிமையா கிடந்த तू तो अकेला था நீ உப்பினால் குளிப்பாட்டப்படாம கிடந்த इसलिए आप तो உன் बहुत ध्यान தொப்புள் करते थे। அறுபடாம கிடந்தது इसलिए आपके लिए कोई भी नहीं ஆனா था நான் உன் வழியா நான் கடந்து வந்தேன் इसलिए मैं तो तेरे जीवन உன்னை पे आया था பாக்குறவங்க ஒருத்தர் உன் மேல இறக்க பாராட்டல अभी तो मुझे तो ये देखा था कोई भी तेरे ஒருத்தர் உன் மேல ஒரு துணியாவது தூக்கி போட விரும்பல इसलिए कोई भी तेरे जो उस உன் कपड़े को நிர்வாணத்தை மூடுபடி ஒருவரை உனக்கு முன்பாக வந்து உதவி செய்யல तेरे नंगे को सिर्फ बनने के लिए कोई भी तेरी உன்னை मदद नहीं எல்லாரும் किया பார்த்து உன்னை பார்த்து மூக்க பொத்திக்கிட்டு போனாங்க जो तुझे देखा है सब உன்னை பார்த்து होगा। காரி துப்பிட்டு போனாங்க जो तुझे देखा है सब ऐसे ही बदबू ஆனா करके चला गया அன்னைக்கு है उस दिन நீயும் நானும் தான் இருந்தோம் तब मैं और आप ஹalleluya சொல்லுங்களே ஹalleluya கே। அன்னைக்கு அப்படி கிடந்த நேரத்துல लेकिन जब उस समय நீயும் நானும் தான் இருந்தோம் इसलिए मैं और आप थे அப்ப நான் உன் கூட இருந்தேன் तब मैं तेरे संग था பிழைத்திருக்க செய்தேன் जीवित किया था இந்த ஆண்டவர் தான் ஒன்றும் இல்லையா ये जो परमेश्वर क्या அவருடைய नहीं है கரத்தில் இருக்கிற களிமண் ஒன்றுமே இல்லையா क्या यहोवा के हाथ के जो அந்த मिट्टी களிமண் கெட்டு போச்சா लेकिन वो जो मिट्टी बिगड़ அந்த गया களிமண்ணை கொண்டு இனி ஒண்ணு ஆகாது என்று சொல்லுகிறமா ऐसा जो मिट्टी की कुछ भी और कोई भी फायदा नहीं எரேமியா है தீர்க்கதரிசி சொல்லுகிறது போல जैसे एलिया के जो नबी ने बोला அந்த மோசமான அந்த கெட்டு போன களிமண்ணை और जो बिगड़ना है वो தன் जो मिट्टी பார்வைக்கு நலமானபடி உண்டாக்குற ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை है इसलिए மகிமைப்படுத்துவோம் सब वो जो उत्पन्न करना है यहोवा उसी तरह आपको बढ़ाया था அந்த தாழ்வுல உங்களை நினைக்கிறவர் उस दिन से यहोवा आपको सोचते அந்த हैं தள்ளப்பட்ட சூழல் மத்தியில உங்களை கரம் பிடித்து தூக்குகிறவர் जो धक्का दिया उसी स्थिति के बीच में यहोवा आपको நம்முடைய चुनता है பார்வை சுற்றிலும் அல்ல इसलिए हमारी आंख अगल நம்முடைய बगल के பார்வை नहीं है உங்களை நீங்க பார்த்து கொண்டிருக்க கூடாது तो आपकी आंख खुद को नहीं உங்களை देखना பார்த்தா है நீ ஓட முடியாது आपको देखने से भाग नहीं ஒரு सकते பாஸ்டர் हैं ஒருத்தர் சொல்லுவார் அடிக்கடி एक पास्टर पूछता था உன்னை நீ பார்த்துக்காத तो आपको मत देखो சைக்கிள் அழுத்தும் போது जब साइकिल चलते समय சைக்கிள் ஓட்ட பழகும் போது जब साइकिल जो என்ன चलते செய்வோம் समय தெரியுமா பெடல் வைக்க கால் வைக்கும் போது तो हमारे पैर पेडल पे रखते हैं கீழே தான் பாப்பறது हम नीचे नहीं देखते। ஹார்ன்பரை பிடிச்சிட்டு இப்படியே கீழே தான் பார்த்து இந்த பெடல் எப்படி அமுக்குறேன் நான் கால் கரெக்டா வச்சிருக்குதா The handle இந்த पकड़- கால் கரெக்டா வச்சிருக்குதா Handle पकड़- இத दो பார்த்துக்கிட்டே இருப்போம் हम उसी को பின்னாடி देखते பழக்கி हैं। விடுறவர் என்ன சொல்வாரு जो पीछे आए तो क्या பார்க்காத करते हैं? நேரா பார் नीचे मत देख திரும்ப सीधा देख। கண்ணிங்க தான் போகும் திரும்ப और फिर திரும்ப பின்னாடி இருக்கிற ஒரு உதைப்பாரு और पीछे से हमें கீழே मारते பார்க்காத हैं। நேரா பார் नीचे मत நேரா பார் देख, सीधा देखो இப்படியே பார்த்து பார்த்தா ஓட வச்சாங்க ये सब देखते देखते இதே ही हमें போலதான் पता- இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில तो वैसे ही हमारे जो मसीह के அவரை जीवन में நோக்கி भी था பார்ப்போம் हम उनको और देखना है ஒத்தாசை நமக்கு பர்வத திறந்து வரும் जो पवित्रस्थान से तेरी सहायता எல்லாரும் நம்முடைய करे கண்களை மூடுவோமா सब ऐसे आंख बंद அவர் करे செய்ய நினைக்கிறது தடைபடாது जो नहीं सोचे वो कभी रोका नहीं நான் होगा தடுப்பேனா क्या मैं நான் रोकूंगा செய்யாதிருப்பேனா क्या बिना ये नहीं करूंगा நான் ஒரே நாளில एक ही दिन கர்த்தர் எனக்கு கரம் நீட்டுவார் यहोवा हमारे लिए என் हाथ வியாதியை देता है சுகமாக்குவார் मेरी बीमारी को என் चंगा பிள்ளைகளை करेगा ஆசீர்வதிப்பார் हमारे बच्चे को आशीष கட்டளையை करेगा புறப்பட பண்ணுவார் इसलिए पूरी आज्ञा அவருடைய करेगा வார்த்தை என்ன சொல்லுகிறது की बातें क्या कहा है சொல்ல ஆகும் सब होगा நீர் ஒரு வார்த்தை சொன்னா போதும் आप एक और நீர் बात ஒரு बोलने से வார்த்தை काफी- சொன்னா போதும் एक बात बोलने से கர்த்தருடைய काफी है நாளுக்காக நீ காத்திரு यहोवा की बातें के தேவனுடைய लिए பிள்ளையை सुनिए। கர்த்தருடைய வேலைக்காக காத்திரு यहोवा की बातें के लिए அவர் आप- உனக்கு என்ன சொல்லுகிறாரோ जो यहोवा आपको कहता है அதன்படி நீ செய்து கொண்டே இரு उसके और तुझे करना चाहिए அப்போ உங்களுக்கு சந்தோஷம் உண்டாக கர்த்தர் காணப்படுவார் तब तेरी और आशीष पाने के लिए यहोवा आपको உங்களை दिखाएगा। ஒதுக்கினவர்கள் குனிந்திடுவாங்க जो आपको உங்களை तुच्छ समझा है, ஒதுக்கினவர்கள் பணிந்திடுவாங்க जो आपको तुच्छ माना है, அவர்கள் काम करने- ஆவிக்குரியவர்களை போல காட்சியளிக்கலாம் वो दिखाएगा कि वो அவர்கள் आत्मिक है, மெய்யான நீதிமான்களை போல वो காட்சியளிக்கலாம் दिखाता है कि वो धर्मी அவர்கள் है, உண்மையை போல वो தோற்றமளிக்கலாம் दिखाता है कि वो सच्चाई है மற்றவர்களை குற்றப்படுத்தி
துன்பப்படுத்தி दूसरे लोगों का अपराध மற்றவர்களை करके, இழிவாக பேசி दूसरे लोगों को अपमान உன்னை करके, நடத்தினவர்களை வேதனைப்படுத்தி दूसरे लोगों को दुख पहुंचा உனக்கு के, உதவியா இருந்தவர்களை நீ புறம்பே தள்ளி इससे दूसरे लोगों को आप धक्का देके உன்னை நீதிமானாக காண்பித்துக் கொள்ளலாம். अभी तुझको तो ஒரு धर्मी बना நாள் सकते வரப்போகிறது. हैं। एक दिन நீ யாரை आएगा, ஒதுக்கினாயோ अभी तो किसको அந்த दुख ஆளுக்கு पहुंचा है, சந்தோஷத்தை கத்தர் கொடுப்பார். अभी उसके நீ आवाज से வெட்கப்படத்தக்க காமிதத்தில் கத்தர் அவனை உயர்த்துவார். तुझे शर्म और उनको தேவனுடைய शर्मिंदा பிள்ளையை நீ करने அந்த के लिए காரியங்களை செய்யாத. आप ऐसे நீ मत करो। ஒதுக்கப்பட்டிருக்கிறாயா, यदि तू धक्का கைவிடப்பட்டிருக்கிறாயா, दिया है, तो हाथ छोड़ा था, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் ஜூலை மாதம் உங்களை தேடி வருகிறது. यहोवा की प्रतिज्ञा आपको ढूंढ के आया है, பரிசுத்த பர்வதத்தில் இந்த நாள் உனக்கு ஒத்தாசை அனுப்புவேன். तो पवित्र स्थान से तेरी सहायता करे சியோன் இருந்து நான் உன்னை ஆதரிப்பேன். और सिय्योन से तुझे संभाल ले। ஆனால் சியோனோ சொல்லுகிறாள், लेकिन सिय्योन कहता கர்த்தர் என்னை है, கைவிட்டார், यहोवा ने मुझे என் हाथ छोड़ தேவன் दिया என்னை है, வெறுத்தார், परमेश्वर ने नफरत என் किया தேவன் है, என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். तो यहोवा ने मुझे இல்ல भूल இல்ல, गया है। சியோன் ஒரே நாளிலே तो सिय्योन के एक ही दिन ஒரு पे நாள் உண்டு, एक दिन होगा, ஒரே நாளிலே அற்புதத்தை காண போகிறது, एक ही दिन पे अद्भुत काम அதிசயங்களை देखेंगे। காண போகிறது. अद्भुत काम அது देखेंगे। தேவனுடைய செயல், वो तो यहोवा की அது क्रिया है, அவருடைய அற்புதமான செயல். वो तो परमेश्वर का क्रिया உடனே है, நடக்கல, एक ही நீ முழுகின உடனே சுகமாகல. अचानक नहीं हुआ, நாகமான நீ முழுகி ஒரு தடவை முழுகின, नामन तो एक ही ரெண்டு बार தடவை முழுகின, दूसरा बार மூணு डूबा தடவை था, முழுகின, तीसरा बार डूबा है, யாரு தடவை முழுகினாலும் உனக்கு சுகம் இல்ல. 6 बार डूबने से भी कुछ भी नहीं திடீரென்று हुआ। சுகம் உண்டாகிறது. अभी तो நீ सिर्फ தேவனுடைய चंगा हुआ வார்த்தைக்கு है। கீழ்ப்படிந்து கொண்டே இருந்தால் போதும். यहोवा के सिर्फ आज्ञा करने தேவனுடைய से வார்த்தை काफी है। விசுவாசித்து நீ ஒப்பு கொடுத்து நடந்து கொண்டே இரு. यहोवा की जो बातें सिर्फ आज्ञा करके ஏழாவது चलो। நாள் ஒரு அற்புதம் நடக்குது. 7वें दिन अद्भुत काम हुआ கரங்களை था। தட்டி மகிமைப்படுத்துவோமே. ताली बजा के महिमा ஏழாவது कीजिए। நாள் அங்க ஒரு அற்புதம் நடக்குது. 7वां बार एक अद्भुत அங்கே काम ஒரு हुआ அதிசயம் है। நடக்குது பாருங்க. यहाँ पे अद्भुत काम ஓ हुआ है। நடக்கலையே, இன்னைக்கு नहीं हुआ। பார்த்தேன், मैंने உபாசம் देखा, போட்டேன், उपवास करके ஜெபம் பண்ணல, देखा, प्रार्थना ஊழியக்காரரிடத்துல करके சொல்ல, सेवक लोग से பார்த்துக்கிட்டே कहा இருக்கிறேன், गया। इसे இல்லையே इंतजार करते இல்லையேங்காத. नहीं नहीं ऐसा मत அவர் सोचो। உனக்கு என்ன சொல்லுகிறார், जो यहोवा आपको कहा அதன்படி है நீ செய்து கொண்டே இரு. उसकी ओर चलता ही रहो। கர்த்தருடைய நாமமாக மகிமைப்படும். इससे यहोवा के नाम आके தண்ணீர் महिमा திராட்சை करेगा। ரசமாக மாறும். इससे वहाँ के पानी உன் ऐसे சந்தோஷம் மிகுதியாக தக்க கர்த்தர் உனக்கு தருவார். आपके आनंद और भी பரிசுத்த बढ़ाएगा। பர்வதத்திலிருந்து அவர் ஒத்தாசை அனுப்புவார். इसलिए भाई सांस के आपको நீ बढ़ाएगा। கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டும் கீழ்ப்படியணும். इसलिए सिर्फ आप यहोवा के கர்த்தருடைய अजरे வார்த்தைக்கு மாத்திரம் நீ ஒப்பு கொடுக்கணும். यहोवा के अजरे से ही आपको सिर्फ आज्ञा இல்ல करना இல்ல चाहिए। முடியாது, नहीं, नहीं இதை हुआ। என்னால செய்ய முடியாது. नहीं होगा। எப்படியோ கொஞ்சம் நடக்குது போதும், ये सब ठीक है। எப்படியோ கொஞ்சம் காரியம் நடக்குது. थोड़े दिन हुआ இல்ல है। இல்ல முழுதுமாக கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து इसलिए पूरे दिन से மோசேயை போல நீ ஒப்பு கொடுத்து நட. मूसा की और आप நாங்கள் सबके எங்கள் தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கிறோம். हम तो यहोवा के हौसले से आराधना ஏதோ करते போய் हैं। இங்க ஆராதிக்கிறதுக்கு வாசல திறந்தானே, इसलिए कोई भी उसको द्वार को खोला அங்கேயே था, உட்கார்ந்துராத. तो वहाँ ही मत பிள்ளைகள் बैठो। மாத்திரம் போறதுக்கு ஒரு ஆளாவது போறதுக்கு அனுமதிச்சாங்களே, इसलिए कोई भी हमारे लिए भेजा था, அதோட திருப்தி அடைஞ்சிராத. तो उसी तक मत போவே सोचो। கூடாதுங்கிறாரு, ஞாயிற்றுக்கிழமையாவது போறதுக்கு விட்டாரு तो रविवार सिर्फ बजने के लिए அப்படின்னு मिला அதை है, மட்டும் நினைச்சு கொண்டிருக்காத. तो सिर्फ वही मत सोचो। இல்ல, नहीं। நாங்கள் முழு பலத்தோட எங்கள் தேவனை पूरे ஆராதிப்போம். बलवन से यहोवा का आराधना மோசே करेंगे। அப்படிதான் அங்கே கிரியை செய்து கொண்டிருந்தார். मूसा को वैसे கர்த்தருடைய क्रिया किया கட்டளைக்கு है। கீழ்ப்படிந்து ஒப்பு यहोवा கொடுத்திருந்தார். की आज्ञा किया है। அன்றைக்கு ராத்திரி தானே கர்த்தர் அற்புதங்களை செய்தார். उसी रात को यहोवा ने अद्भुत அந்த काम ஒரே किया है। நாளிலே புறப்பட்டு அவர்கள் புறப்பட்டார்கள். इसलिए उस सबको एक ही दिन पे आया है। அதிசயம் நடக்கும். अद्भुत काम होगा। வாழ்க்கையில மேன்மை உண்டு, इसलिए जीवन पे सिर्फ बड़ा கனம் होगा। உண்டு, प्रार्थना है। உயர்வு உண்டு. इसलिए கரங்களை ऊंचाई தட்டி है। கர்த்தரை மகிமைப்படுத்தி விசுவாசித்து ताली बजा के महिमा உடைய करके நம்பிக்கையை विश्वास பெருக कीजिए। பண்ணுங்க. आपको महिमा को உடைய बढ़ाइए। விசுவாசத்தை பெருக பண்ணுங்க. इसलिए बड़ो विश्वास நான் को बढ़ाइए। நான் இருக்கிற ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ள தேவன். हमने आराधना किया है, நான் यहोवा ஆராதிக்கிற सच्चा है। தேவன் கைவிடாத தேவன். जो हमें நான் ஆராதிக்கிற छोड़ता தேவன் है। என்னை ஆசீர்வதிக்கிற தேவன். जो आराधना करते हैं वो आशीष किया है। ஒதுக்கினவர்களும் குனிந்திடுவார், ஒடுக்கினவர்களும் பணிந்திடுவார். ஒடுக்கினவர்கள் எல்லாரும் எழுப்பிப்போம். குனிந்திடுவார். எல்லாரும் ஜெபிங்க, கரங்களை தட்டி விசுவாசத்தில் பலப்படுவோம்.